செஸ் லெசன் தான் வந்து நம்ம நீங்க பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நான் போட்டுருக்கேன். ஸ்க்ராட்ச் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, ஸ்க்ராட்ச்னாக்கா கீறல் கிடையாது. கீறல் விழுந்தா நம்ம ஸ்க்ராட்ச்ன்னு சொல்லுவோம். ஓகேயா? அது வேற ஸ்க்ராட்ச். நம்ம தானே கீறல் விழுந்தா நம்ம ஸ்க்ராட்ச்ன்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஸ்க்ராட்ச் என்ன அப்படின்னா, பெத்தல் வந்து நம்ம பேசிக்லேருந்து இந்த லெசன பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து செஸ்னா என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கூட, உங்களுக்கான லெசன் தான் இது. இல்ல எனக்கு செஸ்னா என்னன்னு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஓகே. பேக்கிரவுண்ட் போடலாம் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க பேக்கிரவுண்ட்ல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. லெசன் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேயா? ஸோ நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு 7:30க்கு நம்ம லெசன் முடிக்கும்போது ஒரு பெரிய இன்புட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து செஸ் விளையாடத் தெரியாதவங்க வந்து நீங்க நாளைக்கே இல்ல இன்னைக்கு நைட்டே வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவல்லயாவது நீங்க விளையாடலாம் கண்டிப்பா. ஓகே. நான் முதல்ல என்ன அறிமுகம் பண்ணிக்கிறேன். என் பேரு வந்துட்டு இந்திரஜித். ஓகேயா? அது கீழ இருக்கு பார்த்தீங்களா? கோச்ன்னு சொல்லிட்டு இதான் என்னோட பேரு. ஓகே. ஸோ இதான் வந்துட்டு என்னோட பேரு. இந்திரஜித் என்னோட பேரு. ஓகேயா? ஆல்ரைட். ஸோ ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கா 6 விஷயம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்பர் 1 வந்து என்னன்னா, நேம் ஆஃப் பீசஸ். ஓகேயா? பீஸ் அப்படின்னாக்கா வந்துட்டு செஸ்ல இருக்கிற அந்த காய் இருக்குல்ல, காயினு. அதான் வந்துட்டு பீஸ். ஓகே. ஸோ என்னென்ன பீஸ் இருக்கு? அது ஒரு பீஸும் என்ன பேரு? அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ செகண்ட் வந்து பீஸ் மூவ்மெண்ட்ஸ். ஒரு பீஸும் எப்படி நகரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னாக்கா, செக் அண்ட் செக்மேட். ஸோ இது வந்துட்டு செஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு டெர்ம். ஸோ செக்னா என்ன? செக்மேட்னா என்ன? அது எப்படி வந்து நம்ம சால்வ் பண்றது? இல்ல எப்படி செக் வைக்கிறது? செக்மேட் வைக்கிறது? இதுவும் நம்ம பார்க்க போறோம். 4வது வந்து பீஸ் வேல்யூ. ஸோ ஒரு காய்க்குமே வந்து செஸ்ல வந்து ஒரு காய்க்குமே வந்து ஒரு வேல்யூ இருக்கு. வேல்யூ இருக்கு அப்படின்னாக்கா வந்து ஏறக்குறைய ஒரு நம்பர் மாரி வச்சுக்கங்க. ஓகே. ஸோ ஒரு ஆப்பிளோட விலை என்ன? அதே மாரி ஒரு ஆரஞ்சோட விலை என்ன? ஒரு டுரியானோட விலை என்ன? இந்த மாரி ஒரு பழத்துக்கும் ஒரு விலை இருக்கு தானே? ஆ அந்த மாரி தான் வந்து செஸ்ஸுக்கு. ஒரு இதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ வேல்யூ கூட எது, வேல்யூ குறைவா எது அது எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ 5வது என்னன்னா, ரைட்டிங் நொட்டேஷன்ஸ். ஓகே. ஸோ பேர் வந்து ஐயோ! என்னடா இது ரைட்டிங் நொட்டேஷன் இருக்கே! என்னவா இருக்கும்னு சொல்லி நினைச்சு பயப்பட வேண்டாம். நொட்டேஷன் வந்து என்னன்னா, ஒரு தடவ நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா, அத வந்து நீங்க எழுதுவீங்க. ஓகேயா? செஸ்ல ஆடும்போது நீங்க செஸ் டோர்னமென்ட் போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பேப்பர்லயோ, இல்ல ஒரு புத்தகத்திலயோ நீங்க கண்டிப்பா அத எழுதுவீங்க. ஸோ அது எப்படி எழுதுறது அப்படிங்கிற பேசிக் தான் வந்துட்டு ரைட்டிங் நொட்டேஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் 6வது வந்து பேசிக் ஐடியா. இந்த 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, செஸ் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஆ பார்ப்போம். ஸோ கண்டிப்பா வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு லெசனா இருக்கும்னு நான் நம்புறேன். எஸ்பெஷலி உங்களுக்கு செஸ் விளையாட புடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இன்னும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? சரி கேமரா தொறந்து இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் வந்து செஸ் விளையாட புடிக்காது? சார் எனக்கு புடிக்கவே புடிக்காது சார் செஸ்ஸு. அம்மா ஜாயின் பண்ணுன்னாங்க, நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணலன்னா அடிப்பேன்னாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஸோ எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரி கேமரா தொறந்து இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கும்? செஸ்ஸுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஐ லவ் செஸ். யாருக்கு? தம்ஸ் அப் காட்டுங்க பார்ப்போம். யாருக்கெல்லாம் செஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்? ஓகே. ஆல்ரைட். சரி. ஸோ இப்ப வந்துட்டு இன்னைக்கு வந்து லெட்ஸ் சே உங்க எல்லாத்துக்கும் வந்து செஸ் விளையாட தெரிஞ்சிருக்கும் அப்டின்னாக்கா, நீங்க வந்துட்டு ஸ்டில் வந்து நீங்க கேட்கலாம். ஏன் அப்டின்னாக்கா, கரெக்ட்டான வேல வந்து நீங்க கத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஒரு சில சமயம் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா, அது கரெக்ட்டான டெர்ம்ல தெரிஞ்சிருக்காது. அதனால வந்து இன்னைக்கு நீங்க கரெக்ட்டான ப்ரொஃபஷனல் வேல வந்து நீங்க செஸ்ஸ பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேம் ஆஃப் பீசஸ். ஓகேயா? ஸோ கெட் டூ நோ த செஸ் பீஸ். ஸோ நானே கேட்கிறேன் உங்ககிட்ட. இந்த பீஸோட பேர் என்ன? சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்ப்போம். இந்த பீஸோட பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் பீஸ்? ஓகே. வெரி குட். ஐ திங்க் எல்லாரும் முக்காவாசி பேர் எல்லாம் கரெக்ட்டா போட்டீங்க. இதோட பீஸ் பேர் வந்துட்டு என்னன்னாக்கா, கிங். ஓகேயா? சரி. ஸோ இந்த பீஸ் பேரு வந்துட்டு கிங்கு. கரெக்ட்டா சொல்லிட்டீங்க எல்லாரும். வெரி குட். சரி உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டு குடுத்துங்க. கைத்தட்டல் குடுத்துக்கங்க. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல வந்து இது வந்து பிளாக் பீஸ். ஓகேயா? ஸோ இது வந்து கன்சிடர் பிளாக் கிங்.
இது வந்துட்டு என்னன்னா, இது வந்து ஒயிட் கிங். ஓகே. ஸோ செஸ்ல வந்து 2 பீஸ் இருக்கும். 2 கலர் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ வெள்ள, கருப்பு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில சமயம் என்ன இருக்கும், சாக்லேட்டு, கருப்பு இருக்கும். அப்படி இல்லன்னா வெள்ள டார்க் சாக்லேட் இருக்கும். பட் ஒரு விஷயம் என்ன இருக்கும்னாக்கா, ஒரு சைடு வந்து லைட்டான கலர் இருக்கும். இன்னொரு சைடு வந்து டார்க்கான கலர் இருக்கும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பிசிக்கல் காயின். பிசிக்கல் காயின்னாக்கா, நீங்க வந்து கடையிலேருந்து வாங்குறீங்கல்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாரி இருக்கும். அதாவது நடுவுல 2 இருக்கு பாருங்க. அந்த மாரி. சைட்ல இருக்கே சின்னதா, இது வந்து நம்ம எங்க பார்க்கலாம்? நான் ஏன் சம்மந்தமே இல்லாம இத போட்டுருக்கேன்? கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். ஆ ஓ! வெரி குட்ல எல்லாரும். பரவால்ல நெறைய பேத்துக்கு தெரியுது. ஓகே குட். வெரி குட். நெறைய பேத்துக்கு தெரியுது. குட். ஆன்லைன் கேம் அதாவது லீச்செஸ்ஸா இருக்கட்டும், chess.comமா இருக்கட்டும், இந்த மாரி இதுல வந்துட்டு, இந்த சைட்ல இருக்கு பார்த்தீங்களா? சைட்ல. ஆ இந்த இடத்துல வந்து நீங்க இந்த பீஸஸ்லாம் நீங்க பார்க்கலாம் தாராளமா. ஓகே. ஸோ நடுவுல இருக்கிறது வந்து பிசிக்கலான பீஸ். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் உண்மையா? அப்படிங்கிறத நான் நடுவுல போட்டிருக்கேன். சைட்ல இருக்கிறது, அடுத்து வர்ற எல்லா பீஸ்க்குமே வந்து இப்படிதான் இருக்கும் அரேஞ்ச்மென்ட். ஓகேயா? சைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஆன்லைன்ல விளையாடும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. 2த்துக்குமே வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. நீங்க பார்க்கும்போது கண்டுபிடிக்கலாம். பட் ஸ்டில் வந்து நீங்க ஒரு தடவ பார்த்து வச்சுக்கோங்களேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நானு ஆ ப்ராஜெக்ட் பண்ண உடனே பார்ப்போம் யாரு கரெக்ட்டா கெஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பீஸோட பேரு. ஆ வெரி குட். தஷ்வின் முதல்ல சொல்ட்டாரு. தஷ்வின் வந்துட்டு கரெக்ட்டா சொல்ட்டாரு. வெரி குட் தஷ்வின். ஸோ தஷ்வின் எங்க இருக்காரு? ஓ! இதோ அங்க இருக்காரு தஷ்வின். ஓகே. ஓகே குட். வாழ்த்துக்கள்யா. ஸோ இந்த பீஸோட பேர் வந்துட்டு குயின். நெறைய பேர் கரெக்ட்டா சொல்ட்டீங்க. சரி இத வந்து தமிழ்ல வந்து ராணி அப்படின்னு சொல்றது அதெல்லாம் பரவால்ல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழ்ல ராணி அந்த மாரிலாம் சொல்லி பழகாதீங்க. எப்பவுமே வந்து ஒரே ஒரு பேர் எடுத்துக்கிட்டு அந்த பேர மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் கூட வந்து நீங்க தமிழ்ல கம்யூனிகேட் பண்ணாலும் கூட, ஆ நீங்க வந்துட்டு குயின்னே சொல்லி பழகுங்க. ராணி எடு, ராஜாவ எடு அந்த மாரி வேணாம். கிங் எடு, குயின் எடுன்னு சொல்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு குயினோட பிசிக்கல் அப்பியரன்ஸ். இங்க பாருங்க வெள்ள, இது வந்துட்டு பிளாக் குயின். அண்ட் சைட்ல இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைன்ல எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆல்ரைட். அடுத்தது போவோமா? அடுத்தது பார்ப்போம் யாரு கரெக்ட்டா கெஸ் பண்றீங்கன்னு சொல்ட்டு. அடுத்த பீஸ். ஆ நான் போடவே இல்ல. யாரோ பிஷப்ன்னு சொல்ட்டீங்க. ஆ ஓகே. வாவ்! வெரி குட். ஓகே. இது வந்துட்டு ஓகே. இது வந்து ரூக். வெரி குட். வாவ்! நெறைய பேத்துக்கு தெரியுது. ஓகே குட். ஓகே. ஸோ இது வந்துட்டு ரூக். கரெக்ட்டான ஆன்சர். ஓகே. காசல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐ திங்க் 1 பேரா 2 பேரா போட்டீங்க. இந்த டிபார்ட்மென்ட்க்கு வந்து இப்ப தான் நம்ம கரெக்ட்டா வரணும். என்னன்னா, இத பேர் வந்து என்னைக்குமே வந்துட்டு காசல் நீங்க சொல்லவே கூடாது. ரூக்ன்னு தான் சொல்லி பழகணும். அப்ப காசல்ன்னு சொன்னா தப்பா சார்ன்னு கேட்டீங்கன்னாக்கா, இல்லவே இல்ல. ஆனா கூராங் தெப்பாட். சரியா? ஸோ ஒரு 50% தான் வந்து தெரியுமா பண்ண முடியும். காசல் அப்படிங்கிற ஒரு ஆன்ஸர. என்னன்னு கேட்டா, இந்த பீஸ் பேர் என்னன்னு கேட்டாலே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ரூக்ன்னு சொல்லி பழகுங்க. யாருமே வந்து காசல்ன்னு சொல்ல வேணாம். ஸோ ஏன் வந்துட்டு ரூக் அப்டின்னா, அது அப்புறம் நான் சொல்றேன். ஏன் வந்து ரூக் தான் சொல்லணும், காசல் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அப்புறம் சொல்லுவோம். ஓகே. ஸோ வெற்றிவேல் அவர் சொல்லியிருக்காரு, டீச்சர் தி ஆன்லைன் ரூக் ஹேவ் லைன்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆன்லைன் ரூக்ல வந்துட்டு இங்க லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னன்னா, ஆன்லைன்ல உள்ள ரூக்கு, இல்ல பிசிக்கல்ல உள்ள ரூக் வந்துட்டு எல்லாமே வந்து இதே மாரி இருக்காது. 100% அப்படியே அச்சடிச்ச மாரி, பிரிண்ட் பண்ண மாரி அப்படியே சேமா இருக்காது. கண்டிப்பா வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா எல்லாமே வந்து ஏறக்குறைய சிமிலரா இருக்கும். நீங்க அத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? அண்ட் கவினாஷ், காசல்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்யா, நீங்க காசல்ன்னு போட்டிருக்கீங்க பாருங்க சாட் பாக்ஸ்ல. காசல்ன்னு சொல்லக்கூடாது. ரூக் தான் சொல்லணும். சரி ஓகே. இப்ப நம்ம அடுத்த பீஸ் பார்ப்போம். ரெடியா இருங்க. கைய அப்படியே கீபேட்லயே வச்சிருங்க. சொன்னோனே டக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே. இது நெக்ஸ்ட் பீஸ். இது அடுத்த பீஸ். ஆ ஓகே. வெரி குட். ஸோ கரெக்ட்டா நெறைய பேர் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த பீஸ் பேர் வந்துட்டு என்னன்னாக்கா, நைட்டு. ஓகேயா? பரவால்ல வெரி குட். முதல்ல வந்து யாரு சொன்னாங்கனாக்கா, தஷ்வின் தான் முதல்ல சொல்லியிருக்காரு. அ திவ்யாஸ்ரீன்னு ஒரு ஆள் வந்து பிஷப்ன்னு சொல்லியிருக்காங்க. இது பிஷப் இல்லம்மா. அண்ட் துர்கா தேவி நைட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து கேவ மறந்துட்டாங்க. ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க. KNIGHT. கே இல்லாம நீங்க நைட்ன்னு போட்டீங்கன்னாக்கா, அது பேர் என்னன்னா ராத்திரின்னு அர்த்தம். இது ராத்திரியா? புதுசா இருக்கு எனக்கு.
ஸோ இது ராத்திரி கிடையாது. ஓகேவா? நைட்னாக்கா ராத்திரின்னு அர்த்தம். மலம். ஸோ இது பேர் என்னன்னாக்கா நைட்டு. இது வந்து குதிரை, அதாவது ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாது இன்னைக்கும். சரியா? நான் இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஹார்ஸ்ன்னு சொன்னேன். ஆனா இது ஹார்ஸ் கிடையவே கிடையாது. ஓகேயா? ஸோ இது பார்க்கலாம் நீங்க. இது வந்து பிளாக் பீஸ், இது வந்துட்டு ஒயிட் பீஸ் அண்ட் இது வந்து ஆன்லைன்ல இருக்கிறது. ஸோ ஆன்லைனோட நைட் வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது ரொம்ப வந்து பிசிக்கல் காயினோட ரொம்ப சிமிலரா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். ஆனா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டில். சரி, ஓகே. இது ஓகே. இது வந்துட்டு பிஷப். ஆ கரெக்ட். இது வந்துட்டு பிஷப். ஸோ யார் முதல்ல சொல்லியிருக்கா? ஹர்ஷினி ஹரிதாஸ். ஓகே, அவங்க தான் பிஷப்னு சொல்லியிருக்காங்க முதல்ல. ஓகே, குட். சரி, இப்ப என்னன்னாக்கா இந்த பிஷப்போட ஸ்பெல்லிங்கும் நீங்க பாத்துக்கோங்களேன். ஓகே, இந்த பிஷப்போட ஸ்பெல்லிங்கும் நீங்க பாத்துக்கோங்க. இது வந்துட்டு as யூஷுவல் பிளாக் பீஸ், ஒயிட் பீஸ். இது வந்துட்டு ஆன்லைன்ல உள்ள அப்பியரன்ஸ். ஆன்லைன்ல நீங்க விளையாடும்போது இப்படிதான் இருக்கும் பீஸ். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும், ஒரு வாய் மாதிரி இருக்கும், சின்னதா ஒரு லைன் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஓட்டையா இருக்கும். இந்த ஒயிட்டுக்கும் இருக்கும், ஆனா ஒயிட்டுக்கு மேபி அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. பட் இருக்கும், எல்லா பீஸ்லயும் கண்டிப்பா இருக்கும். நீங்க கடையில இருந்து வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இல்ல இந்த மாதிரி லைக் ஹோல் இல்ல, அதாவது கோசங்க இல்லைன்னா கூட மேபி ஒரு லைனாவது இருக்கும். ஸோ இதான் வந்து பிஷப். பிஷப் வந்து சின்னங்க ஐடென்டிஃபை பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் யூனிக்கான பீஸ் பிஷப். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இது ரொம்ப சிம்பிள். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்ட், வெரி குட். ஓகே, சரி. இதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது என்னன்னா PAWN, பவுன்னு சொல்லுவாங்க. பவுன் பவுன் பவுன்னு சொல்லிட்டு பவுனு பித்தளை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது பேர் வந்துட்டு பான்னு சொல்றோம். விளங்குதா? இது பேர் வந்துட்டு பான். பவுன்னு கிடையாது. அது வந்து பவுன்னு கிடையாது. ரெண்டாவது சோல்ஜர்னு சொல்லுவாங்க. கரெக்டா யாரு சொல்லியிருக்கா? சபர்னான்னு. சபர்னா வர சபர்னா திங்கக்கிழமை நான் வந்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சபர்னா சொல்லியிருக்காங்க வந்துட்டு பவுன், சாரி சோல்ஜர்னு. சோல்ஜர்னு சொல்லக்கூடாது. இது வந்து பவுன்னு தான் சொல்லணும். ஓகேவா? சோல்ஜர் வந்துட்டு ப்ரொஃபஷனல் டேர்மே கிடையாது. இது வந்துட்டு பவுன். ஓகேயா? சரி, நம்ம திரும்ப ஒரு தடவை. ஓகே, இது கிங்கு. இது பாத்தீங்கன்னா குவீன், ரூக், நைட், பிஷப், பவுன். ஓகேயா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு செஸ்ஸில் இருக்கிற பீசஸ். ஓகே, ஸோ நம்ம நேம் ஆஃப் பீசஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு செஸ் போர்டோட லே அவுட். ஓகேவா? சரி, கேமரா ஆன் பண்ணியிருக்கிறவங்க, அப்படி யாரும் ஆன் பண்ணல, ஆஃப் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா இஃப் பாசிபிள் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் என்னால் உங்களை பார்க்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணியிருக்கிறவங்க வந்துட்டு யாரெல்லாம் வீட்டில் செஸ் போர்டு வச்சிருக்கீங்க வாங்கி ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. யாருக்கெல்லாம் செஸ் போர்டு இருக்கு வீட்டில்? ஓ வாவ். ஓகே, குட். நிறைய பேர்த்திட்ட இருக்கு. ஆல்ரைட். ஸோ நீங்க வந்து வீட்டில் இருக்கும்போது லட்சம் நீங்க செஸ் விளாண்டதே இல்லை. என் வீட்டில் வந்து செஸ் இருக்கு சார், செஸ் செட் இருக்கு, ஆனால் நான் செஸ் விளாண்டதே இல்லை அப்படின்னாக்கா இங்க பாருங்க, இந்த இடத்துல ரைட் சைட் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பிசிக்கல் பாட். பிசிக்கல் பாட் இது வந்து ஆன்லைன். ஓகே, ஆன்லைன்னாக்கா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. Chess24 இருக்கு, chess.com இருக்கு, லீ செஸ் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து பிசிக்கல் பாட். ஸோ நீங்க இப்பவே பார்த்து இந்த மாதிரி கூகுளில் இல்லை இப்போ கூட நீங்க மேபி இந்த போட்டோவை சேவ் பண்ணிட்டு நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை பிரச்சனை இல்லை. ஓவியா கேமரா வந்து ஒர்க் பண்ணலன்னா பிரச்சனை இல்லைம்மா. நீங்கள் கேமரா ஆன் பண்ணணும்னு வஜிப் இல்லை, ஆன் பண்ணால் பெட்டர், அவ்வளோதான் நான் சொன்னேன் ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம மூவ்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, முதலேருந்து பான், பிஷப், நைட், ரூக், குவீன், கிங். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நவரும் அப்படிங்கிறத நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இது வந்துட்டு பான். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா ஒன்று பார்க்கணும். என்னன்னாக்கா they say got bishop plus knight. Teacher, I heard they say got bishop plus knight. வெற்றி சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் ஒரு பீஸும் இல்லையா? பிஷப் பிளஸ் நைட்னு ஒரு பீஸ் கிடையாது. பிஷப் பிளஸ் நைட்னு ஒரு பீஸ் கிடையாது. ஓகே, பரவாயில்ல, நம்ம ஒரு பீஸா பார்ப்போம். அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டில் பாருங்க,
கீழ வந்து இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச்ன்னு கீழ எல்லாம் ஆல்ஃபபெட் இருக்கும். ஓகேயா? சைட்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்பர் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கா? யார் கண்ணுக்கெல்லாம் தெரியுது? கை தூக்குங்க பாப்போம். கை தூக்க வேணாம். ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க பாப்போம். தெரியுது சார் அப்படின்னு சொல்றவங்க தம்ஸ் அப் காட்டுங்க. ஓகே, வெரி குட். ஆல்ரைட். எல்லாத்துக்குமே தெரியுதுன்னு நெனைக்கிறேன் மோஸ்ட்லி. கேன் சி. ஓகே, குட். நோட்டட். ஆல்ரைட். ஸோ, இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இத வச்சு தான் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ, பான் வந்துட்டு பேசிக்கலா பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒயிட்டு, பிளாக்ன்னு 2 கலர் இருக்கும். ஓகேவா? ஸோ, ஒயிட் தான் வந்து கேம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபாலோட் பை பிளாக். ஓகே. என்னைக்குமே வந்து ஒயிட் தான் வந்து கேம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ, நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, கீழ வந்து ஆல்ஃபபெட் இருக்கும். மேல சைட்ல வந்துட்டு நம்பர் இருக்கும். ஸோ, நீங்க காய அடுக்கும்போது, பீஸஸ் வந்து அடுக்கும்போது, நீங்க இப்படி பார்த்து தான் அடுக்கணும். ஓகே. ஆல்ரைட். ஸோ, இப்ப இந்த 2வது நம்பர் 7வது நம்பர். ஸோ, இது வந்து ரேங்க்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அங்க பார்த்தீங்கன்னாக்கா, ரேங்க்ன்னு இருக்கு. அந்த இடத்துல ரேங்க்ன்னு சொல்லிட்டு, ஸோ இதுதான் வந்து ரேங்க்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 2ண்ட் ரேங்க்லயும், 7த் ரேங்க்லயுமே மட்டும் தான் வந்துட்டு பான் இருக்கும். 2ண்ட் ரேங்க்ல ஒயிட் பீஸஸ் இருக்கும். ஒயிட் பான் இருக்கும். 7த் ரேங்க்ல வந்து பிளாக் பான் இருக்கும். ஓகே. ஸோ கரெக்ட். இந்த ஆல்ஃபபெட் நம்பர்லாம் வந்து எதுக்கு அப்டின்னா 2 யூஸ் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம கரெக்ட்டா அடுக்கணும் கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடிக்கு. 2வது வந்து என்னன்னாக்கா, அடுக்குன பிறகு நம்ம கரெக்ட்டா வந்து நொட்டேஷன கரெக்ட்டா எழுதணும். ஓகேயா? ஆல்ரைட். ஸோ ஆ ஓகே. இது நம்ம பார்த்தாச்சு. பான் பார்த்தாச்சு. இப்போ வந்து எப்படி பான் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எல்லாரும் எனக்கு சாட் பாக்ஸ்ல கரெக்ட்டா ஒரு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு செஸ் போர்ட்ல வந்துட்டு எத்தன பான் இருக்கும் டோட்டலா? டோட்டல் நம்பர் ஆஃப் பான் எத்தன? எத்தன பான் இருக்கும் ஃபுல்லா? வெரி குட். தேஜாஷ். வாவ்! சரியான ஸ்பீட் தேஜாஷ். வெரி குட். கேட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே தேஜாஷ் பதில் சொல்ட்டாரு. வெரி குட் தேஜாஷ். வாழ்த்துக்கள். ஸோ வந்துட்டு 16 பாயிண்ட் இருக்கும். ஓகேயா? எத்தன ஒயிட் பாயிண்ட் இருக்கும் அப்டின்னாக்கா, 8 ஒயிட் இருக்கும், 8 பிளாக் இருக்கும். ஓகே. சில பேர் வந்து 8ன்னு போட்டுருக்கீங்க. எனக்கு புரியுது. ஸோ பேசிக்கா என்னன்னாக்கா 8 ஒயிட் பாயிண்ட் இருக்கும், 8 பிளாக் பாயிண்ட் இருக்கும். நீங்க கணக்கு பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதே மாரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 பிளாக் பான் இருக்கும், 8 ஒயிட் பான் இருக்கும். ஓகே. ஸோ இப்படிதான் வந்து ஒரு பான் வந்து நவுரும். ஓகே. இப்படிதான் வந்துட்டு ஒரு பான் நவுரும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சைட்ல உள்ளத படிப்போம். பான்ஸ் ஆர் த லீஸ்ட் பவர்ஃபுல் பீஸ் வித் 1 பாயிண்ட். ஓகே. ஒரு பீஸ்க்குமே வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும்னு நான் சொன்னேன். நம்ம கடைசியா வந்து இத கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு நான் சும்மா எழுதியிருக்கேன். நீங்க சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்களேன். ஸோ பானோட பாயிண்ட் வந்து 1. ஓகேயா? ஒரு பானுக்கு வந்து 1 பாயிண்ட் தான். ஓகே. ஆன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மூவ் a pawn can move 1 or 2 squares forward. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மூவ் அப்டின்னாக்கா, இங்க பாருங்க இந்த ரேங்க் இருக்குல்ல இந்த இடத்துல. அதாவது இதோட ஸ்டார்ட்டிங் பொசிஷன். ஸ்டார்ட்டிங் பொசிஷன்னா வெள்ளைக்கு 2ண்ட் ரேங்க், கருப்புக்கு வந்து 7த் ரேங்க். ஓகே. ஸோ இங்கேருந்து ஸ்டெப் வைக்கும்போது மட்டும் தான் ஒரு பானால 2 மூவ் நகர முடியும். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸ்டெப் வைக்கும்போது மட்டும் தான் ஒரு பான வந்து நீங்க 2 ஸ்டெப் நவுத்த முடியும். நீங்க 1 ஸ்டெப்பும் நவுத்தலாம், 2 ஸ்டெப்பும் நவுத்தலாம். ஓகேயா? நீங்க வந்து இல்ல 2 ஸ்டெப் தான் நவுத்தணும் அப்படின்னு கிடையாது. 2 ஸ்டெப் நவுத்தலாம். ஏன்னா ஸ்டெப். இல்ல 1 ஸ்டெப் நவுத்த போறீங்கன்னா, நீங்க 1 ஸ்டெப் நவுத்தலாம். ஓகே. 3வது பாயிண்ட்ட பாருங்க. ஆஃப்டர் மூவிங் a pawn can only move 1 square forward at a time. Which means ஒரு பான வந்து நீங்க ஒரு தடவ நவுத்திட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த பான வந்து ஒரு ஸ்டெப் தான் நவுத்த முடியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு பான வந்து நீங்க 1 ஸ்டெப் வச்சுட்டீங்க. ஒரே ஒரு ஸ்டெப் தான் வைக்கிறீங்க. நீங்க 2 ஸ்டெப் வைக்கல. ஆனா 1 ஸ்டெப் தான் வச்சிருக்கீங்க. அதுக்கு பிறகு வந்து இல்ல நான் 2 ஸ்டெப் வைக்கல. இப்ப நான் 2 ஸ்டெப் வைக்கிறேன்னு அதே பான வந்து நீங்க 2 ஸ்டெப் நவுத்த முடியாது. ஓகே. ஸோ ஒரு பான வந்து ஸ்டார்ட்டிங்ல மட்டும் தான் வந்து நவுத்துறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு 2 ஸ்டெப் வைக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க பாருங்க. ஈக்கு நேரா, அதாவது ஃபாக்கு நேரா அவங்க வந்து அந்த பான் நவுத்திருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஈஃபான்னு சொல்லுவோம் பேசிக்கா. ஸோ இந்த பான வந்து அவங்க 2 ஸ்டெப் நவுத்திட்டாங்க. இதுக்கு பக்கத்துல உள்ள பானும் அவங்க 2 ஸ்டெப் நவுத்தலாமான்னு கேட்டா, தாராளமா நவுத்தலாம். ஓகே. ஸோ இங்க இருக்கிற எல்லா பானுமே வந்து அவங்க 2 ஸ்டெப் தாராளமா நவுத்தலாம். ஓகே. ஆல்ரைட். சரி, லாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, பான் கேன் ஒன்லி கேப்சர் டயகனலி ஃபார்வர்ட். ஸோ டயகனல் அப்டின்னாக்கா, இதுதான் டயகனல். இங்க பாருங்க அந்த ஆரஞ்ச் கலர் ஏரோ போட்டுருக்காங்க.
ஸோ பான் வந்து இன்னொரு பீஸை வந்து நேராக கேப்சர் பண்ண முடியாது, சைட் வைஸ்ல மட்டும் தான் கேப்சர் பண்ணும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இது புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஓகே, செகண்ட் வந்துட்டு நம்ம பிஷப் பார்ப்போம். ஓகே, பிஷப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேம்ல வந்து 4 பிஷப் இருக்கும். ஓகே, ஸோ ஒயிட் வந்து 2 பிஷப் இருக்கும், பிளாக்குக்கு வந்து 2 பிஷப் இருக்கும். ஸோ each side starts with 2 bishops, one on a light square and one on a dark square. So when a game begins, white's bishops are located on c1, f1, while black's bishops are located on c8 and f8. Okay, so இந்த c1, f1, c8, f8லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்புனுச்சுன்னா அதை பற்றிலாம் பயப்படவே தேவையில்லை. இதுதான் வந்து நம்ம அந்த நொட்டேஷன் நான் சொன்னேன். லேட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்துட்டு பிஷப். ஸோ அந்த பிஷப் வந்து எப்படி நகரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுதான் வந்து பிஷப் ஓட மூவ்மெண்ட். இந்த சோப்பு கலர் இருக்குல்ல, சோப்பு கலர் லைனு, இதுதான் வந்துட்டு பிஷப். ஸோ பிஷப் வந்து டயகனலா மூவ் பண்ணும். ஸோ த பிஷப் இஸ் வர்த் 3 பாயிண்ட்ஸ். அப்படின்னா ஒரு பிஷப்புக்கு வந்து 3 பாயிண்ட் இருக்கு. அதான் அதோட வேல்யூ. A bishop can move diagonally as many squares as it likes as long as it is not blocked by any pieces. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? பிஷப் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃபுல்லா எங்க வேணாலும் போலாம். ஆனா ஒருவேளை நடுவுல ஒரு பீஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத தாண்டி பிஷப்பால போக முடியாது. ஓகே, அது உங்க பீஸா இருந்தாக்கா அங்கேயே பிளாக் ஆயிரும். இதுவே அது ஒப்பனனோட பீஸா இருந்தா நீங்க வெட்டலாம் தாராளமா. Okay, so an easy way to remember how a bishop can move is that it moves like an X. அதாவது X ஷேப்ல மூவ் பண்ணும். நீங்க அப்படிதான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து it can capture an enemy piece by moving to the occupied square where the piece is located. Let's say வந்து இப்போ இங்க பாருங்க இந்த சோப்பு கலர் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த இடத்துல எல்லாம் நீங்க நவுறலாம் தாராளமா. நீங்க ஒரு ஸ்டெப்பு வைக்கலாம், இல்ல இங்கேருந்து 2 ஸ்டெப்பும் போகலாம், இல்ல இங்கேருந்து இங்க 3 ஸ்டெப்பும் போகலாம், இல்ல இங்கேருந்து இங்க 4 ஸ்டெப்பும் போகலாம். ஓகே, ஆனா அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஒப்போனனோட பீஸ் இருக்கு. லெட்ஸ் சே இது வந்து ஒயிட், பிளாக் பீஸ் வந்து லெட்ஸ் சே இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க நேரா இதை கொண்டு போய் அதை வெட்டலாம் தாராளமா. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து நைட்டு. சரி, நைட்டு தான் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு என்னன்னா நைட்டோட மூவ்மெண்ட் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். நீங்க விளையாண்டு பழகிட்டீங்க அப்படின்னாக்கா நைட் உங்களுக்கு ஈஸியா வரும். அதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் லைக் இச் சைட் ஸ்டார்ட்ஸ் வித் 2 நைட்ஸ். அப்படின்னாக்கா ஒரு சைடுக்குமே வந்து 2 நைட் இருக்கும். ஸோ மொத்தமா 3 நைட் இருக்கும். ஸோ when a game starts, white's knights are located on b1 and g1, while black's knights are located on b8 and g8. ஓகே, ஸோ இதான் அந்த பாயிண்ட். நைட் எங்க இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4. நான் சோப்பு கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியணும்ட்டு. ஸோ நீங்க பாத்துக்கோங்களேன். ஓகே, நிறைய பேர் கரெக்டாக சொல்கிறீங்க எல் ஷேப்னு சொல்லிட்டு. ஸோ த நைட் ஒர்த் 3 பாயிண்ட்ஸ். நைட்டுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, 3 பாயிண்ட்டு. பிஷப்புக்கும் 3 பாயிண்ட் இருக்கு, நைட்டுக்கு வந்து 3 பாயிண்ட் இருக்கு. அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டசன்ட் மேட்டர் த கலர். ஒயிட்டுக்கும் 3 பாயிண்ட் தான், பிளாக்குக்கும் 3 பாயிண்ட் தான். ஓகே, இல்லை ஒயிட்டு அதனால வந்து கூட பாயிண்ட்ஸ் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒயிட்டுக்கு ஒரு பாயிண்ட்னா பிளாக்குக்கும் அதே பாயிண்ட் தான். ஓகே, ஸோ மூணாவது பாயிண்ட் பாருங்களேன். இட் மூவ்ஸ் 1 ஸ்கொயர் லெஃப்ட். ஓகே, ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டிங்காக இருக்கும் நீங்கள் இப்படி இங்கிலீஷில் படிச்சீங்கன்னா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க கடைசியா. நான் பார்த்த சேட் பாக்ஸில் நிறைய பேர் போட்டீங்க எல் ஷேப்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்ட் தான், எல் ஷேப். ஸோ நைட் வந்து கேன் கேப்சர் ஒன்லி வாட் இட் லேண்ட்ஸ் ஆன், நாட் வாட் இட் ஜம்ப்ஸ். ஓகே, செஸ்ஸிலே வந்துட்டு எத்தனை பீஸ் இருக்கு? பான் இருக்கு, நைட் இருக்கு, பிஷப் இருக்கு, ரூக் இருக்கு, குயின் இருக்கு, கிங் இருக்கு. ஸோ மொத்தம் வந்து 6 பீஸ் இருக்கு. அந்த 6 பீஸ்ல நைட்னால மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? நைட்னால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? 6 பீஸ் இருக்குதானே நம்மகிட்ட. அதுல நைட்னால மட்டும்தான். வெரி குட் கீர்த்திஷா, குட். கிராஸ் ஓவர் யாரு? சிவன் சொல்லியிருக்காரு. ஓகே, வெரி குட். நைட்டால மட்டும்தான் வந்துட்டு ஜம்ப் பண்ண முடியும். மீன்ஸ் ஒரு பீஸை தாண்டி போக முடியும். ஓகே, நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். எக்ஸாம்பிள். ஓகே, கேமரா ஆன் பண்ணியிருக்கிறவங்களாம் ஒரு தம்ஸ் அப் கட்டுங்க. இந்த பாட்டு தெரிஞ்சுன்னா. தெரியுது அவங்களுக்குலாம்? ஓகே, நிலாவினி காட்டிட்டாங்க தம்ஸ் அப். ஓகே, வெரி குட். ஆல்ரைட். ஸோ நான் அப்படின்னா அந்த பாட் தெரியுதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்க, இந்த பாட் வந்துட்டு எப்படின்னா, ஓகே நான் வந்து ஒரு மூவ் செட்டப் பண்ணுறேன்னு.
ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் நைட்டு. ஓகே, இப்போ பாருங்க, இந்த நைட்டு வந்து எல் ஷேப்ல மூவ் பண்ணும். ஓகே, எல்லுனா எப்படி? இதோ இது எல். ஸோ எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1 2 அப்படி இல்லைன்னா 2 1 இந்த நம்பரை வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கோகிதா எல்லுன்னு போட்டிருக்கீங்க. வெரி குட் கோகிதா. சாப்பிட்டீங்களா கோகிதா? வீட்டில் கேட்டதா சொல்லுங்க எல்லாத்தையும். எல் எல் ஓகே. சபர்ணா எல், சிவன் எல், சஸ்வந்த் வந்து எல்லுன்னு போட்டிருக்காரு. ஆனா சின்ன எல். ஓகே, எல் இருந்தா சரி. ஓகே, சரிங்க பாருங்க எல்லாரும். ஓகே ஓகே, போதும் போதும். இங்க பாருங்க, சேட் பாக்ஸ் விட்டுருங்க. இப்போ இங்க முன்னுக்கு பாருங்க. ஓகே, எல்ல நீங்க போட்டிருக்கீங்க. ஸோ 3 சாரி 2 1ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா 1 2ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 2 1 அப்படின்னா இங்க தானே இருக்கு நைட்டு. 1 2 1 இதான் வந்து 2 1. 2 1னாக்கா 2 ஸ்டெப் முன்னுக்கு, ஒரு ஸ்டெப் வந்து பக்கத்துல. ஸோ 1 2 1. ஸோ இந்த நைட் வந்து இதை கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ணிச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த இதுவும் 1 1 2 1 இந்த நைட் இதையும் கேப்சர் பண்ணும். ஓகே, ஸோ கீழேயும் போகலாம். 1 2 1 கேப்சர் பண்ணிடுச்சு. இதே மாதிரி தான் 1 2 இந்த பக்கம் 1 சாரி 1 2 இந்த பக்கம் 1 இதையும் வந்து கேப்சர் பண்ணும். ஸோ இது வந்துட்டு 2 1 அப்படிங்கிற ரிதம் வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகே, இன்னொரு ரிதம் என்னன்னா 1 1 2. அது எப்படி வரும்னா 1 பக்கத்துல 1 2 அப்படி போய் இதை கேப்சர் பண்ணிடும். அதே மாதிரி தான் 1 1 2 இதை கேப்சர் பண்ணோம். கீழே வந்து கேப்சர் பண்ணலாம். 1 1 2 இப்படி கேப்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 1 2 இப்படியும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நைட்டோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு மகிமை. ஓகேயா? சரி, நான் சும்மா ஒரு இது காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, இப்போ நான் வெட்டிட்டேன். லெட்ஸே இந்த பான் வந்து இங்க நவுறுது. ஓகே, நான் இங்க நவுத்துறேன். இங்க நவுறுது. இப்போ நான் இங்க வரணும். ஸோ நான் இந்த பானை வந்து தாராளமா தாண்டலாம் நைட்டை வச்சு. தாண்டிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ நைட்டு வந்து ஈஸியா வந்து பீஸை வந்து ஜம்ப் பண்ணும். ஓகே, ஸோ நைட்டு தான் கொஞ்சம் ட்ரிக்கி. அதனால தான் நான் இந்த வெப்சைட்டுக்கே நான் போய் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம இது திரும்ப வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ரூக் வந்து வெரி குட். கவினாஷ் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ரூக் வந்துட்டு ப்ளஸ் ஷேப். ஓகே, ஸோ 2 பக்கமும் வந்துட்டு இதை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிறதா படிக்கலாம். ஸோ 2 பக்கமும் வந்து 2 ரூக் இருக்கும். மொத்தமாக 4 ரூக் இருக்கும் ஒரு கேமில். ஒயிட்டுக்கு 2 ரூக்கு, பிளாக்குக்கு 2 ரூக்கு. ஸோ இது வந்து ப்ளஸ் ஷேப்பில் போவோம். ஓகே, ரூக்னால ஒரு பீஸை ஜம்ப் பண்ண முடியுமா முடியாதா? எஸ் or நோ போடுங்க பார்ப்போம். யாரெல்லாம் ஜம்ப் பண்ண முடியும்னு சொல்றீங்க எஸ் போடுங்க. யாருப்பா அது கேன்னு போட்டா? கோகிதா, ரூக்னால ஜம்ப் பண்ண முடியுமா? ரூக்னா எது? நோ நோ நோ. ஓகே, பரவாயில்ல. கீழே எல்லாம் நோ 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 நிறைய பேர் நோ போட்டிருக்கீங்க. நடுவில் துர்காதேவி எஸ் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ரூக்னால வந்துட்டு ஜம்ப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தயவுசெய்து எஸ்ன்னு போடாதீங்க. ஓகே, ரூக்னால வந்து ஜம்ப் பண்ண முடியாது. எந்த ஒரு பீஸுமே வந்துட்டு ரூக்கு ஜம்ப் பண்ணாது. ஐயா, ஒரு தடவை நோ போட்டால் போதும். தயவுசெய்து 2 3 தடவை நோ போடாதீங்க. ஸ்பாம் பண்ணாதீங்க, மெசேஜ் ஸ்பாம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ப்ளஸ் சைனை வந்து ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ரூக் மூவ் பண்ணுறதை நீங்கள் இது பண்ணிடலாம். ஓகே, ரூக்குக்கும் வந்து பிஷப்போட அதே ரூல்ஸ் தான். பிஷப் வந்து எக்ஸா மூவ் பண்ணோம், ரூக் வந்து பிளஸ்ஸா மூவ் பண்ணோம். அண்ட் ரூக்கோட பாதையில வந்து லெட்ஸே வேற ஒரு பீஸ் இருக்கு அப்படின்னாக்கா அதை தாண்டி ரூக்னால போகாது. ஓகே, ஸோ லெட்ஸே ரூக்குக்கு முன்னுக்கு வந்து ஒரு வெள்ளை பீஸ் இருக்கு அப்படின்னா ரூக்குனால முன்னுக்கு போக முடியாது, வேற பக்கம் தான் போக முடியும்.
ஆனா இதுவே ரூக்கு முன்னுக்கு ஒரு பிளாக் கலர் பீஸ் இருக்கு அப்படின்னா அந்த வெள்ளை ரூக் வந்து அந்த பிளாக் பீஸை வந்து தாராளமா வெட்டலாம். ஓகே, கேன் பொத்தோங் கேஷினி betul கேன் பொத்தோங். ஓகே, அடுத்தது குவீன். ஸோ குவீன் வந்து செஸ் விளாடுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மற்ற மற்ற பீஸ் பத்தி தெரிலனா கூட குவீன் பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவினாஷ் போட்டிருக்காரு குவீன் கேனாட் கோ லைக் நைட். கரெக்ட். ஸோ குவீன் வந்து நைட்டு மாதிரி போகாது. ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம ஒன்று பார்த்துடலாம். குவீனோட பாயிண்ட் என்னன்னா 9 பாயிண்ட்ஸ். ஒரு குவீனுக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல், நாட் எக்ஸாக்ட்லி ஒன், த மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ் வந்து குவீன் தான். ஓகேயா? ஸோ குவீனுக்கு தான் வந்து பவர் கூட. ஓகே, வேல்யூ வந்து 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் பவர் வந்துட்டு அதிகமான பவர் வந்துட்டு குவீனுக்கு தான் இருக்கு. 2 குவீன் இருக்கும் ஒரு கேம்ல. ஸ்டார்டிங்ல வந்து 2 இருக்கும். அதாவது ஒயிட்டுக்கு 1, பிளாக்குக்கு 1. ஓகே, ஸோ த குவீன் இஸ் worth 9 பாயிண்ட்ஸ். இட் கேன் மூவ் as many squares as it likes. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ பேசிக்கலி குவீன் என்ன அப்படின்னாக்கா ஒரு ரூக்கையும் ஒரு என்னது பிஷப்பையும் கம்பைன் பண்ண மாதிரி நீங்க நவுத்துனீங்கன்னா அது பேர் தான் வந்து குவீன். ஓகே, ஸோ ரூக்கும் பிஷப்பும், ரூக் வந்து எப்படி போவோம், பிளஸ் ஷேப்ல போவோம். பிஷப் வந்து எப்படி போவோம், வெரி குட், ஸ்டார் ஷேப். யார் இது, கோகிதா. ஓகே, கோகிதா பரவாயில்ல, அடிக்கடி மெசேஜ் பண்றீங்க. யாவினிஷ், ஸ்டார் ஷேப். ஸோ ஸ்டார் ஷேப்ல போவோம். ஓகே, ஸோ பிளஸ் ரூக்கோட ஷேப்லயும் போவோம், எக்ஸ் ஷேப்லயும் போவோம். ஓகே, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நைட்டோட ஷேப்ல மட்டும் போகாது பேசிக்கா. ஓகே, அடுத்தது வந்து கிங். ஓகே, ஸோ கிங் வந்துட்டு த கிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஸ் பீஸ். குவீனுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், பவர் கூடன்னு சொன்னேன். ஏன்னா குவீன் வந்து ரொம்ப தூரம் போவோம், பத்தாதுக்கு நிறைய ஸ்கொயர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆனா கிங் இல்லைன்னா கேம் இல்லை. ஸோ கண்டிப்பா வந்து கிங் இருக்கணும். கிங்குக்கு வந்து பவர் குறைவு, ஆனா வேல்யூ வந்து கூட. ஸோ இதுக்கு முன்னுக்கு நம்ம ஒரு ஒரு பீஸா பார்த்தோம் தான். பான் பார்த்தோம். பானுக்கு எத்தனை பாயிண்ட், 1 பாயிண்ட். ரூக்கு 5 பாயிண்ட். பிஷப்புக்கும் நைட்டுக்கும் 3 பாயிண்ட். குவீனுக்கு 9 பாயிண்ட். ஆனா கிங்குக்கு மட்டும் பாயிண்ட்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னா கிங்கோட பாயிண்ட் வந்து ரொம்ப கூட. அது வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இன்ஃபினிட்டி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்ஃபினிட்டினா என்னன்னு, தெரியாதவங்க நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இன்ஃபினிட்டி அப்படின்னா ரொம்ப கூட. ஓகே, ஸோ கிங்கோட மூவ்மெண்ட் வந்து இதான். கிங் வந்து எந்த பக்கம் வேணாலும் போகலாம். ஆபத்து இல்லாத எந்த பக்கம் வேணாலும் போகலாம். கரெக்ட். ஸோ ஆபத்து வந்துட்டு எந்த பக்கம் வேணாலும் ஆபத்து இல்லாத எந்த பக்கம் வேணாலும் போகலாம். ஆனா ஒரு ஸ்டெப் தான் போக முடியும். ஓகே, ஸோ நகரவும் செய்யலாம், கிங்கு வந்து கேப்சரும் பண்ணலாம். ஓகே, கிங்கு வந்து பீஸை தாண்டுமா தாண்டாதா, எஸ் ஆர் நோ சொல்லுங்க. கேஷினி நோ. ஓகே, வெரி குட் கேஷினி. வெரி குட். ஓகே, நோ. ஓகே, ஸோ கிங் வந்து செஸ்ஸை தாண்டாது, சாரி பீஸை தாண்டாது. செஸ்ஸிலே வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் தாண்டோம். அது என்னன்னா நைட்டு மட்டும்தான். நீங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, போதும் 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 போதும். நோ 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 நோ, நிறைய நோ வருது. ஓகே, சரி, இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன் வந்து இதுதான், செக் அண்ட் செக்மேட். ஓகே, ஸோ ஒரு கேம் வந்துட்டு கிங்கை வந்து கேப்சர் பண்ணவே முடியாது. நிறைய பேர் வந்து நானே பார்த்துருக்கேன். நீங்கள் விளையாடும் போது மற்ற பீஸை கேப்சர் பண்ணுற மாதிரி கிங்கை வந்து அப்படியே அழகாக கேப்சர் பண்ணிட்டு போயிருவீங்க, நான் ஜெயிச்சிட்டேன். அது கிடையாது. செஸ்ஸோட பர்பஸே வந்துட்டு செக் வைக்கிறது, செக்மேட் வைக்கிறதா வந்துட்டு செஸ்ஸோட பர்பஸ்னா இம்பார்ட்டன்ட் ரூல், பர்பஸ்ல நோக்கம். அதான் வந்து செஸ்ஸோட பர்பஸ். ஓகே, ஸோ ஒயிட்டோட லைட் ஸ்கொயர் பிஷப் பார்த்தீங்கன்னா, லைட் ஸ்கொயர் பிஷப் எங்கே இருக்கு, இங்கே சோப்பு கலரில் வச்சிருக்கு பார்த்தீங்களா, நல்லா குங்கும சோப்புல. இதான் வந்துட்டு பிஷப், ஒயிட் பிஷப். ஸோ இந்த ஒயிட் பிஷப் வந்து என்ன பண்ணோம், இப்போ வந்து இந்த கிங்கை வந்து அட்டாக் பண்ண பாக்குது. இதுக்கு பேர் தான் வந்து செக். ஓகே, செக்கோட ஸ்பெல்லிங் பாருங்க, நான் மேலே பெருசாக போட்டிருக்கேன்னா CHECK. ஓகே, CHECK தான் வந்து செக். எப்பெல்லாம் வந்து ராஜாவுக்கு ஆபத்து இருக்கோ அப்பெல்லாம் வந்து அதை செக்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்பெல்லாம் வந்து அதை செக்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், ஸோ செக்மேட்னா என்ன அப்படிங்கறத நாம அப்புறம் பார்ப்போம். ஆனா முதல்ல செக் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். செக் அப்படிங்கிறது வந்து கிங்குக்கு மட்டும்தான் இருக்கு, மற்ற பீஸ்க்கு வந்து செக்கு கிடையாது.
ராணி அட்டாக் பண்ண போயிட்டு நீங்க செக்னு சொல்லிடாதீங்க. ஓகே. ஸோ இப்ப இது பேரு வந்து செக். ஸோ இங்க நான் பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கேன்னா, சம்திங் லைக் அ வார்னிங்ன்னு போட்டிருக்கேன். சம்திங் லைக் அ வார்னிங் அப்படின்னாக்கா வந்து ஒரு அமரன். ஓகே. ஸோ நான் உங்க கிங்குக்கு ஆபத்து அப்படிங்கிறது வந்து நான் செக்ன்னு சொன்னேன் அப்படின்னா, உங்க கிங்குக்கு வந்து ஒரு டேஞ்சர் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் குடுக்குறேன். கிங்குக்கு மட்டும் தான் குடுக்கணும். மத்த பீஸ்க்கு குடுத்துறாதீங்க. மத்த பீஸ்க்கு செக்ன்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஈஸியா கேப்சர் பண்ணிட்டு நீங்க போயிரலாம். ராணியா இருந்தாலும் கூட, குயினா இருந்தாலும் கூட நீங்க அத கேப்சர் பண்ணிட்டு நீங்க போயிரலாம். கிங்குக்கு மட்டும் தான் செக் சொல்லணும். ஓகே. ஸோ இப்ப இந்த பொசிஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா, பிளாக்குக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, மூவ் த கிங் அவே டூ சேஃப்டி ஆர் பிளாக் த செக் வித் அனதர் பீஸ். ஓகே. ஸோ இப்ப அத நம்ம பார்ப்போமே. சரி, யாருக்கெல்லாம் பாட் தெரியுது? கேமரா ஆன் பண்ணியிருக்கிறவங்க ப்ளீஸ் தம்ஸ் அப், தம்ஸ் அப், தம்ஸ் அப். ஓகே. தஷ்வின் தம்ஸ் அப். ஓகே. வெரி குட். தேங்க் யூ. ஸோ பாட் எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப பாருங்க. ஆல்ரைட். ஸோ இப்ப பாருங்க. இந்த இடத்துல வந்து அவங்க இது நவுத்துறாங்க, இது நவுத்துறாங்க, இது நவுத்துறாங்க. ஓகே. இப்ப இந்த பான வந்து பிளாக் நவுத்துன உடனே ஒயிட் வந்து பிஷப்ப வச்சு ஒரு செக் வைக்குது. ஓகேயா? ஸோ ஒயிட் என்ன பண்ணுது? பிஷப்ப வச்சு ஒரு செக் வைக்குது. ஆல்ரைட். ஸோ இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கிங்க வந்து நம்ம அட்டாக் பண்றோம். இப்ப கிங்குக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு கிங் வந்து வேற எங்கேயாவது ஓடணும். அப்படி இல்லன்னா எதையாவது வச்சு பிளாக் பண்ணணும். ஓகே. ஸோ வெற்றிவேல். ஆமாய்யா. நான் வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து நான் YouTubeல போடுவேன் கண்டிப்பா. ஓகே. ஆனா நீங்க இப்ப இத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. 1வது ஆப்ஷன் என்னன்னா, கிங் வந்து எங்கேயாவது ஓடணும். அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு பீஸ வச்சு பிளாக் பண்ணணும். ஓகே. ஆல்ரைட். ஸோ ஓட முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. ஏன்னா கிங் வந்து இப்போதைக்கு இந்த இடத்துக்கு மட்டும் தான் போ முடியும். ஆனா இந்த இடத்துலயும் வந்துட்டு அட்டாக் இருக்கு. பிஷப் இங்க இருக்குன்னா என்ன அர்த்தம்? பிஷப் வந்து இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணும், இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணும், அப்புறம் இங்க எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணும், இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த எல்லா ஸ்கொயர்லையும் விட்டு ஓடுறதுக்கு இடமே இல்லை. இப்படியும் வெளியாக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பான் பிளாக் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு பீஸை வச்சு பிளாக் பண்ணோம். ஓகே. சஸ்வந்த்னு ஒரு ஆள் என்ன தெரியுமா சொன்னாரு? மூவ் குவீன் இன் ஃப்ரண்ட் அப்படின்னாரு. இப்படி நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு ஹர்ஷினியும் சொல்லியிருக்காங்க. அவினாஷ். வெரி குட் அவினாஷ். குட். குட் ஜாப். அவினாஷ் தான் கரெக்டா சொல்லியிருக்காரு பாருங்க. சிவனும் நோ அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன் அத்தனை ஓ போடுறீங்க? அப்படிலாம் போடாதீங்க. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா இப்படி நீங்க பண்ணக்கூடாது. பிஷப் வந்து ஈஸியா குயினை கேப்சர் பண்ணிடும். குயின் வந்து வேல்யூபிள். அவினாஷ் அதான் சொல்லியிருக்காரு பாருங்க. குயின் வந்து ரொம்ப வேல்யூ இருக்கிற ஒரு பீஸ். குயின் கேனாட் பிகாஸ் குயின் இஸ் மோ வேல்யூ. நீங்க என்ன பண்ணலாம்? இத இப்படி பண்ணலாம். அப்படின்னா இத வச்சு இப்படி பிளாக் பண்ணலாம். அவங்க இப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? நைட்டால் எடுக்கலாம். அதாவது இப்படி எடுக்கலாம் நைட்டால. நைட் இப்படி போகும் தானே? 1 1 2 அப்படி எடுக்கலாம். இல்ல குயினால கூட அப்படி டக்குன்னு கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் இது கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து செக். ஓகே. இதுதான் வந்து செக். ஓகே. சரி. நான் இன்னொரு சொந்தம் காட்டுறேன். ஒரு சின்னங்கான சொந்தம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க. ஓகே. இப்ப இத எடுத்து நான் இங்க வைக்கிறேன். ஸோ செக் வச்சா 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே. 2 ஆப்ஷன் தான் இருக்கு செக் வச்சா. ஸோ செக்னாக்கா என்னது? என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒண்ணு கிங் எடுத்து தப்பிக்கணும். அப்படி இல்லன்னா வேற பீஸ வச்சு பிளாக் பண்ணணும். ஆனா இப்போதைக்கு இந்த குயின் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல்லாவே கவர் பண்ணிடும். இது எல்லாத்தையுமே வந்து இந்த குயின் கவர் பண்ணிடும். அதனால ராஜாவால இந்த கிங்கால எங்கேயுமே போக முடியாது. இப்படி முன்னுக்கு நவுத்த முடியாது. இங்க பாருங்க, நான் நவுத்தனா என்ன ஆகுது பார்த்தீங்களா? நான் வேற பீஸ் நவுத்த முடியாது. பார்த்தீங்களா? நான் என்ன நவுத்துனாலும் வராது. ஏன்னா செக்ல இருக்கு. ஸோ நான் அந்த செக்க வந்து என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு பீஸ வச்சு பிளாக் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இந்த பான வச்சு இப்படி பிளாக் பண்ணிடலாம். நான் வந்து இத வெட்ட முடியாது. ஏன்னா வெட்டுனா இந்த பான் வந்து என்ன கேப்சர் பண்ணிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பான் வந்து சைட் வேஸ்ல மட்டும் தான் கேப்சர் பண்ணும். ஓகே. பான் வந்து சைட் வேஸ்ல மட்டும் தான். டைகனலி மட்டும் தான். அதான் இப்படி மட்டும் தான் கேப்சர் பண்ணும். நேரா கேப்சர் பண்ணாது. லெட்ஸ் சே வந்து இப்படி வைக்கிறீங்க.
இந்த பான் வந்து இப்படி வந்துருச்சு. ஸோ நான் நேரா போலான்னு சொல்லிட்டு நேரா அப்படி கேப்சர் பண்ண முடியாது. அதே சமயம் சைட்ல காய் இல்லன்னா, நீங்க இப்படி சைட்ல நகரவும் முடியாது. நகரணும் அப்படின்னா பான் வந்து நேரா தான் நகரும். வெட்டணும் அப்படின்னா கண்டிப்பா சைட் வேல தான் வெட்டும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. பேக் டு ஸ்லைட். Sir can make match. Sir, check means you must move the king, but checkmate means king dies, you lose. Correct, yeah. If you move another piece, can be illegal move. Very good, Avinash. Very good, Avinash. செக் இருக்கும்போது நம்ம அந்த செக் பார்க்காம வேற ஏதாவது ஒரு மூவ் நவுத்திட்டோம் அப்படின்னா அது பேர் இல்லீகல் மூவ். அதுதான் வந்து அவர் அவினாஷ் சொல்லியிருக்காரு. ஸோ இல்லீகல் மூவ்னா என்ன அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மூவ் வந்து தப்பான மூவ். மோஸ்ட்லி இப்போ டயராகலாம் போனீங்கன்னா ஐ திங்க் 2 இல்லீகல் மூவ் தான் மேக்ஸிமம் நினைக்கிறேன். 3வது இல்லீகல் மூவ் போனீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நீங்க தோத்துருவீங்க. ஸோ நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா விளாடும்போது. ஓகே, அடுத்தது வந்துட்டு என்னன்னா, இதுவும் அதுதான். ஓகே, இது வந்து செக்மேட். ஓகே, செக்மேட்னா என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஓகே, செக் வந்துட்டு என்னன்னா, உங்க கிங் வந்து டேஞ்சர்ல இருந்தா அது பேரு செக். செக்மேட் அப்படிங்கிறது என்னன்னா, உங்க கிங்குக்கு வந்து உங்க கிங் வந்துட்டு எங்க போனாலும் அட்டாக் இருக்கும். ஓகே, சரி. இப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ரூக் இருக்கு. ஸோ இந்த ரூக் என்ன பண்ணும்? இது எல்லாத்தையுமே வந்து ஏன்னா ரூக் வந்து பிளஸ் ஷேப் தானே. ஸோ இது எல்லாத்தையும் ரூக்கு கவர் பண்ணிடும். இந்த பக்கமும் என்ன பண்ணும்? ரூக்கு கவர் பண்ணிடும். இந்த ரூக் என்ன பண்ணும்? கீழே கவர் பண்ணும், மேலையும் இப்படி கவர் பண்ணிடும், இங்கேயும் கவர் பண்ணிடும். இந்த ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, இங்கேயும் கவர் பண்ணிடும். பட் ஸ்டில் இவ்வளோ ஸ்கொயரை கவர் பண்ணினாலும் இந்த இடம்லாம் வந்து கோசமா இருக்கு பாருங்க. இங்க கோசம், இங்க கோசம். ஓகே, இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்ப தெரியுதானே? இந்த புது போட் தெரியுதானே? ஓகே, கிங் cannot move னு போடுறீங்க. ஆக்சுவலி கிங் வந்து நவரலாம். ஓகே, கிங் நவரலாம். அதான் இங்க நவரலாம், இங்க நவரலாம், இங்க நவரலாம், இங்கேயும் நவரலாம். ஆனா மேல நவரவே முடியாது. ஏன்னா மேல வந்து ஃபுல்லா வந்து இந்த ரூக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. ஓகே, இங்க பாருங்க. இப்ப நான் மேல நவுத்துனேன் அப்படின்னா வராது, போவே முடியாது, எங்கேயுமே போக முடியாது. ஆனா நான் அப்படி பக்கத்துல நவுத்தலாம். ஓகே, ஏன்ட்டனா? ஓகே, லட்சியதான் நான் அப்படி பக்கத்துல நவுத்தலாம். ஓகே, ஆனா இதுவே இந்த ரூக்கை வந்து நான் இங்க வச்சுட்டேன்னா இதான் செக்மேட். ஏன்னா இப்ப கிங்கால வந்து எங்கேயுமே நவர முடியாது. கிங் இங்க இருக்கு, இங்க போனா இந்த ரூக்கு, இங்க போனாலும் இந்த ரூக்கு தான். மேல அப்படி வந்தா இந்த ரூக்கு, இங்கேருந்து மேல இப்படி வந்தாலும் இந்த ரூக்கு தான். சைட்ல எப்படி போனாலும் இந்த ரூக். ஸோ எங்க போனாலும் ஆபத்து இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்துட்டு செக்மேட். கேஷினி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சார் இட்ஸ் நேம் இஸ் செக்மேட். வெரி குட். ஆனால் செக்மேட் வந்துட்டு சேர்த்து வரும், பிரிச்சு வராது. CHECK இடம் விடாம மேட் வரும். ஓகே, ஸோ ஒரு பெரிய விஷயத்த நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ செக்மேட் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேமில் வந்து யார் வின்னர்? ஒயிட்டா பிளாக்கா? டைப் பண்ணுங்க பார்ப்போம். இங்க இந்த போட்டோல பாக்குறீங்களே, ஒயிட் வின்னரா பிளாக் வின்னரா? ஹர்ஷினி கரெக்டா போட்டீங்க. ஹர்ஷினி, வெரி குட் ஹர்ஷினி. ஒயிட் 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 வெரி குட், வெரி குட். ஓகே, எல்லாம் கரெக்டா போட்டீங்க. வெரி குட். ஸோ நீங்களே உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்க மெதுவா. நீங்க தட்டினாலும் எனக்கு கேட்காது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் போலாமா? போலாமா? எல்லாத்துக்கும் எனர்ஜி இருக்கா? யாரெல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்க? இன்னும் எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்ப்போம் எனக்கு. எனர்ஜி இருந்தா ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க பார்ப்போம் கேமரால. ஓகே, வெரி குட். ஆல்ரைட், ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஒரே ஒரு தம்ஸ் அப் தான் கேட்டேன், பரவாயில்ல. ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ அடுத்த செக்மெண்ட் போவோம். ஓகே, இதுதான் வந்து பீஸோட வேல்யூ. ஓகேயா, இதுதான் வந்துட்டு பீஸோட வேல்யூ. ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் மேல இருக்கிறது எல்லாமே வந்து சிம்பிள். ஓகேயா, ஸோ ஒரு செஸ்ஸில் மொத்தம் எத்தனை பீஸ் இருக்கு? சேட்டில் போடுங்க பார்ப்போம். செஸ்ஸில் எத்தனை பீஸ் இருக்கு? 64 பீஸா? 64 ஸ்கொயர் இருக்கு. 64 ஸ்கொயர்.
16 பீஸ் இருக்கு. வெரி குட். 16 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 64 ஸ்கொயர் இருக்கு. செஸ் போர்டை வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு 64 ஸ்கொயர் இருக்கும். ஓகே, ஆல்ரைட். எத்தனை வகையான பீசஸ் இருக்கு? அதாவது ரிப்பீட் பண்ணாம எத்தனை டைப் இருக்கு? எத்தனை டைப், அதாவது எத்தனை பேர் இருக்கு? ஒரு ஆள் கரெக்டா போட்டாங்க. பாப்போம் அடுத்தது கரெக்டா போடுறீங்களான்னு சொல்லிட்டு. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே குட். 6 பீசஸ் இருக்கு. 6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த டேபிள்ல வந்துட்டு 5 தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க அதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். ஓகே, அந்த டேபிள்ல ஏன் 5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாராவது சொல்ல முடியும்? ஏன்னா கிங் வந்து இங்க போடல. ஓகே, பவுன் இருக்கு, நைட் இருக்கு, பிஷப் இருக்கு, ரூக் இருக்கு, குவீன் இருக்கு. ஓகேயா, ஆனா கிங் வந்துட்டு அவங்க போடல. ஏன்னா கிங்குக்கு வந்து வேல்யூ ரொம்ப கூட. ஓகேயா, யா ரிஷிவரன், கிங் ஹேஸ் நோ பாயிண்டா? அப்படிலாம் கிடையாதுயா. கிங் நோ பாயிண்ட்னு சொல்லக்கூடாது. நோ பாயிண்ட் அப்படின்னா வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். அதாவது அங்க பாருங்க, யாரு இவரு, யாரு அஸ்வின் சொல்லியிருக்காரு. அஸ்வின் அவங்க அம்மா அக்கௌண்ட்ல இருந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்னு போட்டிருக்காங்க. ஓகே, வெரி குட். ஸோ பானோட பாயிண்ட் என்னன்னா 1. நைட்டுக்கும் பிஷப்புக்கும் ஒரே பாயிண்ட் தான், விச் இஸ் 3. ரூக்குக்கு வந்து 5 பாயிண்ட், குவீனுக்கு வந்து 9 பாயிண்ட். இவ்வளவுதான். ஓகே, ஆல்ரைட். சரி, அடுத்தது போவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நொட்டேஷன் பார்க்க போறோம். ரைட்டிங் நொட்டேஷன்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் செஸ்ல இதான். Chess notations records the moves of a game, and the standard method today is algebraic notation. Okay, algebraic notation அப்படிங்கிறது தான் வந்துட்டு நீங்க எழுதுற நொட்டேஷன். இதுல வந்து அல்பபெட் நம்பரும் சேர்ந்து வர்றது தான் வந்துட்டு algebraic notation. ஓகே, ஸோ முதல்ல வந்துட்டு அல்பபெட் வரும், அடுத்தது வந்துட்டு நம்பர் வரும். சரி, ஐ டோன்ட் நோன்னு போட்டுறீங்க. எனக்கு தெரியும், ஒரு சில பேத்துக்கு இங்க தெரியும் எப்படி எழுதுறதுன்னு, ஒரு சில பேத்துக்கு வந்து தெரியாது. தெரிஞ்சவங்க ஓகே நீங்க ஸ்டில் கேளுங்க. தெரியாதவங்க நீங்க இப்ப கேட்டீங்கன்னாக்கா நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் இது. ஓகே, இன் மெனி ஓவர் த போர்ட் டோர்னமெண்ட்ஸ் பிளேயர்ஸ் மஸ்ட் ரைட் டவுன் த மூவ்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா நிறைய டோர்னமெண்ட்டுக்குலாம் நீங்க போனீங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா மூஃபை எழுதணும்னு சொல்லுவாங்க. மூஃபை எழுத தெரில அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது கொடுக்க மாட்டாங்க, பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நிறைய டைம் நிறைய அந்த மாதிரி இருக்கு. ஓகே, கடைசி பாருங்களேன். இன் ஆன்லைன் கேம்ஸ் மூவ்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி ரெக்கார்டட் அண்ட் டிஸ்பிளேட் அஸ் த கேம் ப்ராக்ரஸஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய ஆன்லைன் கேம்ல, நிறைய இல்ல எல்லா ஆன்லைன் கேம்லயும் நீங்க நவுத்துனா அதுவே வந்து நொட்டேஷனை சொந்தமா எழுதிக்கும். ஓகே, நீங்க வந்து நேர்ல போய் விளையாடுறீங்களா அந்த டோர்னமெண்ட், அந்த மாதிரி வந்துட்டு இங்க இது பண்ணவும் பண்ணாது. ஓகே, நீங்க உங்க எழுத சொல்லாது, அதுவே சொந்தமா எழுதிக்கும். ஓகே, ஸோ நம்ம நொட்டேஷனை பார்ப்போம். யாருக்கெல்லாம் எழுத தெரியாது நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம். அது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த பீஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும், இது எப்படி நவருது அதுவும் தெரியும். ஓகே, ஸோ pawns are written by their destination square without a letter for the piece. ஓகே, ஸோ பானுக்கு வந்துட்டு எந்த ஒரு இனிஷியல் லெட்டரும் கிடையாது. ஓகே, ஸோ பானுக்கு வந்துட்டு என்னதுன்னா எந்த ஒரு இனிஷியல் லெட்டரும் கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா பானை நவுத்துனதுக்கு அப்புறம் அது எங்க போய் உட்காருதோ, அதாவது எந்த இடத்துல நம்ம நவுத்தி இருக்குமோ கடைசியா அந்த இடத்த தான் நம்ம நவுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மூவிங் அ பான் டு E4 இஸ் ரிட்டன் as E4. நான் என்ன சொன்னேன்? அல்பபெட் ஃபர்ஸ்ட், நம்பர் செகண்ட். அல்பபெட் எழுதிட்டு தான் வந்து நீங்க நம்பர் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் அ பான் கேப்சர்ஸ் அ பீஸ் இன்க்ளூட் அன் எக்ஸ், எக்ஸாம்பிள் கிவன் EX D5. சரி, இதை நான் உங்களுக்கு காட்டுறேன், கவலைப்படாதீங்க. யாரும் பயந்துடாதீங்க. போச்சு என்னமோ சொல்றாங்க நமக்கு புரியலையே அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஓகே, ரொம்ப ஈஸி இது. ஃபார் அ பான்ஸ் இனிஷியல் 2 ஸ்கொயர் மூவ் ரைட் த டெஸ்டினேஷன் ஸ்கொயர். ஓகே, E4. ரைட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிஷியலி பான் வந்துட்டு 2 ஸ்டெப் வரும். ஒரு பானை வந்து நம்ம நவுத்திட்டோம் ஆல்ரெடி அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நவுத்த முடியும். அண்ட் மின்னுக்கு போய் ஒரு பான் வெட்டாது, சைட் வேஸ்ல மட்டும்தான் ஒரு பான் வந்து கேப்சர் பண்ணும். ஓகே, எனக்கு தெரியும் உங்களை கொஞ்சம் பேருக்கு புரியலன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே, இங்க பாருங்க.
இங்க பாருங்க கீழே உங்களுக்கெல்லாம் பாட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியணும் உங்களுக்கெல்லாம். கேமரா ஆன் பண்றவங்க பாட் தெரிஞ்சா ஒரு தம்ஸ் அப் ப்ளீஸ். ஓகே சஸ்பெண்ட் காமிச்சிட்டார் தம்ஸ் அப். ஓகே வெரி குட். அப்போ நம்ம ஓகே கேன் சி. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஆல்ரைட் தேங்க்யூ. சரி இப்போ பாருங்க கீழே வந்துட்டு அல்பபெட் இருக்கு. இது என்னது? ஏ, இது பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் இருக்கு. சைட்ல என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஆமா தானே? ஓகே இப்போ நீங்க ஏதாவது ஒரு பீஸை நவுத்துறீங்கன்னா கீழே இருக்கிற அல்பபெட்டை பார்க்கணும். லட்சே நான் இதை நவுத்துறேன். இதை வந்து நான் ஒரு ஸ்டெப் தான் வைக்கிறேன் வச்சுக்கோமே, சும்மா வச்சுக்கோமே, ஒரு ஸ்டெப் தான் வைக்கிறேன். இந்த இதை தான் நான் நவுத்துனேன். ஓகே நவுத்தின பிறகுதான் பார்க்கணும். நவுத்துறதுக்கு முன்னாடியே பார்க்க கூடாது. நவுத்திட்டு அப்புறம் தான் பார்க்கணும். இப்படி இருந்துச்சு. இதை நான் இங்க நவுத்தினேன். ஓகே இதுக்கு கீழே வந்து என்ன இருக்கு? எஃப் இருக்கு. எஃப் இருக்கு. சைட்ல அப்படியே சைட்ல நேரா பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. சோ அதை எப்படி எழுதுவீங்க நீங்க பாட்ல? F3 கௌசல்யா வெரி குட். இதை வந்துட்டு எப்படி எழுதுவீங்கனாக்கா வந்துட்டு F3ன்னு சொல்லி தான் நம்ம எழுதுவோம். ஓகே ஆல்ரைட். இதை வந்து நம்ம F3ன்னு எழுதுவோம். ஓகே லெட்ஸ் சே வந்து இதை வந்து அவங்க இங்க வச்சுட்டாங்க. ஓகே ஓகே நவுத்தின பிறகுதான் பார்க்கணும். இதுக்கு நேரா வந்து இங்க என்ன இருக்கு? டி இருக்கு. இதுக்கு நேரா இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. சோ அது வந்து D5. எஸ் வெரி குட் D5. ஓகே அதே மாதிரி வச்சுக்கோமே. இதை வந்து 2 ஸ்டெப் நவுத்துறோம் நம்ம. பான் வந்து ஸ்டார்டிங்ல நவுத்தணும்னா 2 ஸ்டெப் நவுத்தலாம் தானே? ஓகே இதை தான் வந்து நம்ம நவுத்த முடியாது. ஒரு ஸ்டெப் தான் நவுத்த முடியும். பாருங்க டக்குன்னு 2 ஸ்டெப் இங்க போக முடியாது. ஏன்னா அதை நவுத்திடும். ஆனா இதை 2 ஸ்டெப் நவுத்தலாம். இப்போ 2 ஸ்டெப் நவுத்திட்டோம்னா இதுக்கு நேரா கீழே வந்து என்ன இருக்கு? இ இருக்கு. சைட்ல அப்படி பார்த்தோம்னா என்ன இருக்கு? 4 இருக்கு. சோ இது பேர் தான் வந்துட்டு E4. ஓகேயா? சரி ஓகே. இன்னும் ஒரே ஒரு இது காட்டிடுறேன். கேப்சர் நம்ம பார்த்துருவோம். ஓகே இப்போ வந்து இந்த பான் வந்து என்ன பண்ணுது? இங்க உள்ள பான் வந்து இதை கேப்சர் பண்ணுது. ஓகே இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுங்க. இது வந்து இங்க கேப்சர் பண்ணுது. இப்படி கேப்சர் பண்ணுது அப்படின்னா இது இப்படி கேப்சர் பண்ணின உடனே முதல்ல என்ன பண்ணணும்? கேப்சர் பண்றதுக்கு முன்னுக்கு இது வந்து பானுக்கு மட்டும்தான் இப்படி. ஓகே பானுக்கு மட்டும்தான் இப்படி. ஓகே பானுக்கு மட்டும்தான் இப்படி. இல்ல E4 நம்ம எழுத மாட்டோம்யா. E4 எழுதக்கூடாது. ஓகே என்ன பண்ணோம்? கேப்சர் பண்றதுக்கு முன்னுக்கு அது எங்க இருந்துச்சுன்னு பார்க்கணும். கேப்சர் பண்றதுக்கு முன்னுக்கு அது வந்து நம்பர் பார்க்கக்கூடாது. லெட்டர் மட்டும் தான் பார்க்கணும். கேப்சர்னாக்கா நம்ம லெட்டர் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ கேப்சர் பண்றதுக்கு முன்னுக்கு Dல இருந்துச்சு. ஆமா தானே? கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் எங்க இருக்கு? E4 இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா D ஒரு X போட்டுறணும். இங்க பாருங்க இங்க இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஓகே DXE4. ஓகே DXE4. ஓகே ஆல்ரைட். ஸோ இப்போ திரும்ப வந்து நம்ம இந்த பீஸ்ல வந்து இதை கேப்சர் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? கேப்சர் பண்றோம் அப்படின்னா கேப்சர் பண்றதுக்கு முன்னுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். கேப்சர் பண்றதுக்கு முன்னுக்கு வந்து இது எங்க இருக்கு? Fல இருக்கு. கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் எங்க இருக்கு? E4ல இருக்கு. ஸோ FXE4. ஓகே DXE4 இல்ல FXE4. ஓகே கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது. பானுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது. நிறைய பேர் கேபிட்டல் லெட்டர் எழுதிட்டு இருக்கீங்க. கேபிட்டல் லெட்டர் பாய்க்காதீங்க. சரி இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சரி இப்போ வந்து நான் நவுத்துல ஆனா நீங்க சொல்லணும். கரெக்ட். சரி இப்ப இந்த பானை வந்து நான் இங்க வச்சேன் அப்படின்னாக்கா இந்த பான் வந்து நான் நவுத்தி இங்க வச்சுட்டேன். இங்க பாருங்க இதை எடுத்து நான் இங்க வச்சுட்டேன் அப்படின்னா இந்த பிளாக் பானோட நொட்டேஷன் என்ன? எஸ் வெரி குட். யாரு? த்ரிஷிதா, தேஜாஷ், புனிதன் எல்லாமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஓகே குட். அஸ்வின் குட். கௌசல்யா, ஹர்ஷினி, மித்ரன், யாவினேஷ், ரிஷி, ஓகே கீர்த்திஷா எல்லாமே குட்.
ஓகே, நிறைய பேர் போட்டிருக்கீங்க. என்னால பார்க்க முடியுது. ஓகே, வெரி குட். வாழ்த்துக்கள். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்ப நவுத்துனோனயே இது வந்து F5 ஆயிரும். இந்த பான எடுத்து நான் இத கேப்சர் பண்ணிட்டேன்னா, என்ன நோட்டேஷன்? அத மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த வெள்ளைய எடுத்து நான் இப்படி கேப்சர் பண்ணிட்டேன். எஸ், வெரி குட், வெரி குட். அஸ்வின். அஸ்வின் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காருன்னு நெனைக்கிறேன். அஸ்வின், வெரி குட் அஸ்வின். EXF5. ஆதித்யா வந்து PXF5 PX வராதுயா. P இல்ல. மேபி நீங்க தப்பா டைப் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. PXF5 வராது. ஓகே. தான் வரும். EXF5. நெறைய பேர் கீழ வந்து ஒரு சில பேர் வந்து கரெக்ட்டா போடுறீங்க. திவ்யாஸ்ரீ, கேஷினி, ஹர்ஷினி எல்லாம் கரெக்ட்டா போட்டுருக்கீங்க. ஆனா கேப்பிட்டல் லெட்டர்ல போட்டீங்க. ஏன் கேப்பிட்டல் லெட்டர் போட்டீங்க? நான் சொன்னேன் கேப்பிட்டல் லெட்டர் பாய்க்க கூடாதுன்னு சொன்னேன். ஓகே, கேப்பிட்டல் பாய்க்காதீங்க. எழுதும்போதும் சரி, டைப் பண்ணும்போதும் சரி, கேப்பிட்டல் லெட்டர் பாய்க்காதீங்க. கேப்பிட்டல் லெட்டர் பாய்க்காம எழுதணும். ஓகே, EXF5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகே. இப்ப நம்ம இது பார்த்துட்டோம். பாண்ட் பார்த்துட்டோம். இப்ப அடுத்த ஸ்டெப் போவோம். ஓகே, இங்க பாருங்களேன். எக்ஸாம்பிள் கிவன்ல எப்படி இருக்கு? EXD5 இருக்குல்ல, இதான் உங்க சொந்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நைட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பானை தவிர்த்து மத்த எல்லா பீஸ்க்குமே வந்து இனிஷியல் லெட்டர்ஸ் இருக்கு. ஓகே, எப்படி நம்ம பேர் எழுதுறதுக்கு முன்னுக்கு நம்ம வந்துட்டு இப்ப லெட்ஸ் சே என் பேர் வந்து இந்திரஜித் சன் ஆஃப் மோகன். அப்ப நான் என்ன எழுதுவேன்னா M இந்திரஜித் நான் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி நமக்கெல்லாம் இனிஷியல் இருக்கு தான் நம்ம பேருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி நைட்டுக்கான இனிஷியல் வந்து என்னன்னா N. K கிடையாது. K அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன் K எழுதக்கூடாது? ஏன்னா K வந்து சமயத்துல என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா கிங்குக்கு. வெரி குட். ஷாரு கரெக்டா போட்டிருக்காங்க. K வந்து கிங்க வந்து குறிக்கும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த இனிஷியல் எழுதும்போது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம்? கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் முந்தி வந்து கேஷினி, அப்புறம் யாரு, ஹர்ஷிதாவா யாரோ ஒரு ஆளு, அவங்கலாம் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர் போட்டிங்கன்னா நான் பான் எழுதும்போது அதனால தான் நான் துகோ பண்ணேன் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாதுன்னா இனிஷியலுக்கு மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இனிஷியல் எழுதிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நைட் F3 போட்டாக்கா NF3 இங்க வரும். ஓகே, சரி. இப்போ இது பார்க்கலாமா? எல்லாரும் ரெடியா தயாரா இருக்கீங்களா? கேட்க கேட்க பதில் சொல்லுவீங்களா? ஓகே சார் அப்படின்னு போட்டாங்க அபினிஷா. அபினிஷா, வெரி குட். ஓகே, சரி. இப்ப நான் திரும்ப காட்டுறேன் பாருங்களேன். நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவுத்துன பிறகுதான் வந்துட்டு அந்த நொட்டேஷனை எழுதணும். நவுத்துறதுக்கு முன்னுக்கே வந்து நொட்டேஷன் எழுதக்கூடாது. ஸோ நைட் எடுத்து நான் இங்க வச்சுட்டேன் அப்படின்னா Fல இருக்கு, 3ல இருக்கு. F3 அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகே, F3 அப்படின்னு எழுதக்கூடாது. NF3 எழுதணும். அந்த N வந்து கேபிட்டல் லெட்டர். வெரி குட். ஓகே, நிறைய பேர் போயிட்டீங்க. காயத்ரி, அப்புறம் ஹர்ஷிகா, கேஷினி, குகன், அபினிஷா வந்து கரெக்டா எழுதிருக்கீங்க. ஆனா நீங்க என்ன போட்டீங்கன்னாக்கா NF3 எல்லாமே ஸ்மால் லெட்டர் எழுதிட்டீங்க. N மட்டும் கேபிட்டல் லெட்டர் வரணும். நான் என்ன சொன்னேன்? இனிஷியல் வந்து கேபிட்டல் லெட்டர்ல வரணும்னு சொன்னேன். அண்ட் யாஷ்வன் வந்து NF போட்டு 3 அப்பெல்லாம் போடக்கூடாதியா? அப்பெல்லாம் போட்டீங்கன்னாக்கா திரும்பப்பட மாட்டாங்க. ஒரே ஒரு 3 தான். அபினிஷா கரெக்டா போட்டீங்க. வெரி குட். மெவிஷால கரெக்டா போட்டுருக்கீங்க. வெரி குட். ஷாரு ஹாஷினி NF3 கரெக்டா போட்டுருக்கீங்க. சரி, ஓகே. இப்ப நான் உங்களை டெஸ்ட் பண்றேன். பாப்போம் கரெக்டா பதில் சொல்றீங்களான்னு. இப்ப இந்த நைட் எடுத்து நானு இங்க வச்சேன் அப்படின்னா என்னவா இருக்கும் அந்த நோட்டேஷன்? ஹர்ஷினி கரெக்டா போட்டுருக்கீங்க. வெரி குட். ஹர்ஷினி தான் போட்டிருக்காங்க. NE5. ஏன் எல்லாரும் F5 G5ன்னு சொல்றீங்க? இங்க கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணும். நான் இதை எடுத்து இங்க வச்சுட்டேன் அப்படின்னா லட்சம் இங்க வைப்போங்க. இதை எடுத்து இங்க வச்சுட்டேன் அப்படின்னா கீழே E இருக்கு. பக்கத்துல 5 இருக்கு. ஸோ NE5. சில பேர் வெறும் E5 தான் போட்டிருக்கீங்க. தப்பு. XE5ன்னு போடுறீங்க. XE5லாம் இல்ல. NE5 N வந்து ஸ்மால் லெட்டர்ல போடுறீங்க. அப்பெல்லாம் போடக்கூடாது. வெற்றி பாருங்க. NE5 N ஸ்மால் லெட்டர். தப்பு. N வந்து கேபிட்டல் லெட்டர்ல வரும். வெற்றி மொதல் சொன்னேன் நானு. மறந்துட்டீங்களா? வெற்றி. ஓகே,
இனிஷியல் எழுதும்போது எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். ஓகே, இப்ப இந்த நைட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த நைட்டை வந்துட்டு இத இங்க வைக்க போறேன். ஓகே, இதை எடுத்து இங்க வைக்க போறேன். ஓகே, இப்ப கரெக்டா சொல்லுங்க பாப்போம். யாரு? ஆதித்யா. வெரி குட் ஆதித்யா. வாவ், சோ ஃபாஸ்ட் ஆதித்யா, வெரி குட். ஆதித்யா, கௌசல்யா, திருஷிதா, புனிதன், அஸ்வின், தேஜாஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் போட்டீங்க. தேஜாஸ் அப்படி போடக்கூடாது. என்ன மட்டும் தான் கேபிட்டல் லெட்டர் வரணும். திவ்யாஸ்ரீ தப்பா போட்டிருக்கீங்க. என் டி4 வராது, என் சி4 வரும். ஓகே, கேஷினி கரெக்ட், ரிஷி கரெக்ட், அஸ்வின் கரெக்ட். ஓகே, வெரி குட். சோஃபா எல்லாம் ஓகே. ஆல்ரைட், இப்ப ஓகே, இப்ப ஓகே, நான் இங்க வைப்பாங்க சொன்னதானே. ஓகே, சரி, இங்க வச்சுட்டோனே இங்க பாருங்க சைட்ல NC4. ஓகே, கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்ப இந்த நைட்டு வந்து இதை கேப்சர் பண்ணும்போது, ஓகே, நைட்டு வந்து இதை கேப்சர் பண்ணும்போது அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம் அதை? வாவ், வெரி குட் ஆதித்யா. NXE5. ஓகே, N மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர். ஓகே, அஸ்வின் வந்து NE5 போட்டிருக்கீங்க. அப்படி வராது, NXE5 வரும். ஓகே, வெரி குட். ஸோ இங்க பாருங்க, இதை எடுத்து நம்ம கேப்சர் பண்றோம்னா N வந்து N போட்டுருணும். கேப்சர் பண்ணோன்னே NX எங்க கடைசியா நம்ம பார்க் பண்ணியிருக்கோம் அந்த அந்த காயினை, E5ல தான் அந்த காயை நம்ம வச்சிருக்கோம் கடைசியா. ஸோ அதான் வந்து NXE5. ஓகே, ஆல்ரைட். ஓகே, குயிஸ் இருக்கு. குயிஸ் வந்து ஆஃப்டர் கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, நீங்கள் முதல் இப்போ கிளாஸ் பாருங்க. ஓகே, ஸோ பேக் டு ஸ்லைட். ஐ திங்க் நைட் எல்லாத்துக்கும் ஓகே. எல்லாம் சோஃபா ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ, வெரி குட். திரும்ப உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துங்க. ஓகே, அடுத்தது பிஷப். பிஷப்பும் வந்து அதே மாதிரி தான். ஓகே, பிஷப்பும் அதே மாதிரி தான். ஓகே, பிஷப் வந்து எக்ஸ் ஷேப்ல நான் வரும் தானே. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இப்படி திறந்தாச்சு, இப்படி திறந்தாச்சு. இப்போ இந்த பிஷப் எடுத்து நான் இங்க வச்சுட்டேன். பிஷப்போட இனிஷியல் என்னன்னா கேபிட்டல் லெட்டர் பி. ஓகே, பிஷப்போட கேபிட்டல் லெட்டர் பி. ஓகே, நிறைய பேர் வந்து கிளாஸ் வந்து கேட்குறீங்க ஏன் இன்னும் முடியலன்னு. கிளாஸ் வந்து 7:30க்கு முடியும். போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குமே, 6லேருந்து 7:30 தானே. ஓகே, இப்போ பாருங்க, பிஷப் C4, வெரி குட். அதுக்குள்ள நிறைய பேர் போட்டீங்க. ஓகே, வெரி குட். ஸோ பிஷப் வந்து கேபிட்டல் லெட்டர் பி, அப்புறம் எங்க வந்து கடைசியா லேண்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஓகே, வெரி குட். ஹர்ஷினி, கேஷினி, குகன் வந்து BXC4 போட்டிருக்கீங்க. BXC4 வராது. அபினிஷா, BXE5 தப்பு அபினிஷா. தனுஷா ஸ்ரீ போட்டிருக்கீங்க பாருங்க, தனுஷா ஸ்ரீ BXC4 அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகே, வெறும் BC4 தான். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ இதுங்க நவுத்துறாங்க வச்சுக்கோமே. ஓகே, இப்போ இந்த பிஷப்பை நான் இங்க வைக்க போறேன். இதை எடுத்து நான் இங்க வைக்க போறேன். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சீக்கிரம், ஏன் லேட் ஆகுது? இல்ல, நான் இங்க வைக்கிறேன். இதோட நோட்டேஷன் என்ன? இது கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, சாரி. இந்த பிஷப்பை நான் இங்க வைக்கிறேன். தேஜஸ் கரெக்டா போட்டீங்க. ஓகே, தேஜஸ் கரெக்டா போட்டீங்க. BD5. கௌசல்யாவும் கரெக்டா போட்டாங்க. ஆனா என்ன, எல்லாமே கேபிட்டல் லெட்டர் போட்டீங்க. நான் என்ன சொன்னேன், இனிஷியல் மட்டும் தான் கேபிட்டல் லெட்டர் வரணும்னு சொன்னேன். அபினிஷா, நைட் ND5ன்னு போட்டிருக்கீங்க அபினிஷா. ND5 வராது. ND5 நைட்டுக்கு தான் N போடுவோம். பிஷப்புக்கு வந்து நம்ம B தான் போடுவோம். இங்க பாருங்க, கேபிட்டல் லெட்டர் B. ஓகே, இது வந்து Dல இருக்கு. சைட்ல வந்து நம்பர் என்ன இருக்கு? 5 இருக்கு. சரி, இன்னொன்னு பார்ப்போம். ஓகே, இதை எடுத்து இப்ப நான் இங்க வைக்க போறேன். என்ன வரும்? எஸ் அஸ்வின், பிஷப் B3, BB3 வரும். ஓகே, வெரி குட். முக்காவாசி பேர் கரெக்டா போடுறீங்க. குட், வெரி குட். வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். BB3.
முத கேபிட்டல் லெட்டர் பி, அப்புறமா ஸ்மால் லெட்டர் பி, அப்புறமா 3 வரும். ஓகே, சரி. இப்ப இப்ப என்ன பண்ணலாம்? ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பிஷப் எடுத்து இதை நான் கேப்சர் பண்ண போறேன். இது மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தது போவோம் நம்ம டக்குன்னு. யாருப்பா அது இவ்வளோ சீக்கிரமா? ஹர்ஷினி, வெரி குட் ஹர்ஷினி. பிஎக்ஸ் டி5, குட். எல்லாம் இன்னைக்கு ஒரே நெருப்பா இருக்கீங்க. பிஎக்ஸ் டி5, எஸ். அபினிஷா, கேஷினி, மெவிஷா, கவி, ஜெயப்பிரவீனா, துர்கா, சித்தார்த்தன் வந்து டி கேபிட்டல் லெட்டர் போட்டீங்கயா. டி கேபிட்டல் லெட்டர் வராது. காயத்ரி பி5 போட்டிருக்கீங்க. டி5. கே பிரணவ் கரெக்டாக போட்டிருக்கீங்க. சஷ்வந்த் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் போட்டீங்க. ஹர்ஷிகா வந்து பிஎக்ஸ் இ5 போட்டிருக்கீங்க. இ5ஆ டி5ஆ நல்லா பாருங்க, செக் பண்ணுங்க ஒழுங்கா ஃபர்ஸ்ட். ஓகே, பிஎக்ஸ் டி5. ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு ஓகேவாச்சு, வெரி குட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த பீஸ் போவோம். ஓகே, பிஷப் பார்த்தாச்சு, நைட்டும் பார்த்தாச்சு. அடுத்தது as யூஷுவல் ரூக். ஓகே, ஸோ ரூக்கோட இனிஷியல் என்னன்னா ஆர். ஆதித்யா கரெக்டாக சொல்லிட்டாரு, ரூக்கோட இனிஷியல் ஆர். சித்தார்த்தன் ஆர் போட்டிருக்கீங்க, ஆனால் சின்ன ஆர் போட்டிருக்கீங்க. கேபிட்டல் லெட்டர் ஆர். ஓகே, கேபிட்டல் லெட்டர் ஆர் தான் வந்துட்டு பிஷப் ரூக்கோட இனிஷியல். ஸோ அது மட்டும் தான் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். மற்றது எதுவுமே வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. ஓகே, குரூப்பில் வந்து 7 PM கிளாஸ் முடியும்னு போட்டிருக்காங்களா? சரி, ஐ திங்க் ஏன்னா நான் போஸ்டர் செய்யும்போது 7:30 தான் போட்டேன். அப்படின்னா ஏதோ கம்யூனிகேஷன் மிஸ்டேக் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, நம்ம 7:30 வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் இருக்கு. அப்படி பாருங்க, உங்களுக்கு வந்து வேலை இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ரெக்கார்டிங்கை ரிஃபர் பண்ணலாம் லேட்டு. சாரி ஃபார் த ட்ரபிள். ஓகே, ரூக்கோட வந்து ஆர். ஓகே, ஸோ லெட்ஸே இப்போ இந்த ரூக்கை நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா, வச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஹெச்சில் இருக்கு, 3ல இருக்கு. ஸோ ஆர் ஹெச் 3. ஓகே, ஆர் ஹெச் 3. ஹெச் வந்து சின்ன லெட்டர், ஆர் மட்டும்தான் பெரிய லெட்டர். ஸோ ஆர் ஹெச் 3ன்னு வரும். ஓகே, குட், வெரி குட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரூக் எடுத்து இங்க வைக்க போறேன். ஸோ எப்படி எழுதுறது? எஸ் ஹர்ஷினி, RC3. வாவ், சரியான ஃபாஸ்ட்ல எல்லாரும். குட், வெரி குட். ஓகே, குட். RC3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, RC3. சரி, அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்? ஓகே, இப்படி வச்சுட்டாங்க. சரி, சும்மா வச்சுக்கோங்க, எனக்கே வேணாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த மின்னுக்குள்ளதை அப்படியே கேப்சர் பண்ண போறேன். இப்போ ஆதித்யா, வாவ், டக்குன்னு சொல்லிட்டாரு. ஆதித்யா, ஹர்ஷினி, அஸ்வின்லாம் ரொம்ப ஃபாஸ்டா சொல்றீங்க, வெரி குட். கீர்த்திஷா, தேஜாஷ், கேஷினி, யாவினேஷ், த்ரிஷிதா எல்லாமே நிறைய பேர். ஓகே, குட். RXC4. ஆர் வந்து கேபிட்டல் லெட்டர். ஓகே, ஸோ அப்போனா உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு அர்த்தம், வெரி குட். ஓகே, குவீனும் வந்து ஏறக்குறைய இதே மாதிரி தான். ஓகேயா, நீங்கள் இவ்வளோ நைட்டு பிஷப்பு ரூக்கெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா குவீனுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு செகண்ட் பார்த்துருமே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை எடுத்து இங்கே வைக்கிறேன். ஓகே, எஃப்ல இருக்கு, 3ல இருக்கு. குவீனோட இனிஷியல் வந்து கேபிட்டல் லெட்டர் Q. ஓகே, வெரி குட். QF3 கரெக்டாக போட்டீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் இப்படி வைக்கிறாங்க. நான் இப்போ வந்து இதை போய் கேப்சர் பண்ணுறேன். எப்படி கேப்சர் பண்ணா? வெரி குட். யாரு? ஹர்ஷினி அண்ட் ஆதித்யா. ஹர்ஷினி முதல் சொல்லிட்டாங்க, வெரி குட். ஹர்ஷினி, வெரி குட். QXF5. ஓகே, QXF5. ஓகே, இப்போ சும்மா வச்சுக்கோமே, இப்படி நவுத்துறாங்க. நான் வந்து இப்போ இதை கேப்சர் பண்றேன், நடுவில் உள்ள பீஸை. அப்ப ஓகே, குட். யாரு? ஹர்ஷினி தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. QXE5. ஓகே, Q வந்து கேபிட்டல் லெட்டர். புனிதன் Q கேபிட்டல் லெட்டரையா, மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர். குகன் QXF6 இல்லையா, நல்லா பாருங்க. பிரணவ், நீங்க வேற மாதிரி ட்ரை பண்றீங்க. பிரணவ் அப்படி வராது. துர்கா கரெக்டா ட்ரை பண்ணிட்டாங்க பாருங்க. ஓகே, ஸோ இதை கேப்சர் பண்ணாக்கா QXE5. ஓகே, ஆல்ரைட்.
சரி, இப்ப லாஸ்டா ரொம்ப முக்கியமான பீஸ். கிங்குக்கு போமா? ஓகே. கிங்கோட இனிஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிங்கோட வந்துட்டு பெரிய லெட்டர் கே. ஓகேயா? பெரிய லெட்டர் கே. சரி. கேனாக்கா குழம்பிறக்கூடாது. ஓ நைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிறக்கூடாது. சாரி கிளம்பிறக்கூடாது. குழம்பிறக்கூடாது. நான் பெரிய லெட்டர் கேன்னோனயே நைட்டுன்னு நைட்டோட வந்து என் பெரிய லெட்டர் என். ஸோ இப்போ லெட்ஸ் சே இப்படி வச்சுட்டாங்க. இப்படி வச்சுட்டாங்க. இப்போ கிங்க வந்து நம்ம இங்க வைக்கிறோம்னா, கிங்குக்கு வந்து இங்க பாருங்க. ஈல இருக்கு 2. ஸோ கிங் E2. ஓகே. இப்போ லெட்ஸ் சே இத எடுத்து நான் இங்க வச்சேன் அப்படின்னா, எஸ் ஆதித்யா. KF3. வெரி குட் ஆதித்யா. கேஷினி வெரி குட். ஹர்ஷினி வெரி குட். காயத்ரி, அவினேஷ், தேஜாஷ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் போட்டீங்க. சாலா கே மட்டும் தான் கேபிட்டல் லெட்டர். ஸோ இங்க வச்சாக்கா KF3. கே சரி இப்படி இருக்கு. ஓகே. நான் இப்ப இங்க போறேன். இங்க வச்சுட்டேன் அப்படின்னா, எஸ் சித்தார்த்தன் இல்ல ஹர்ஷினி தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. KG4. ஓகே குட். அஸ்வின் குட். KG4. ஓகே வேற. ஓகே இப்போ வந்து இது செக்கு. செக்னாக்கா என்ன, ராஜாக்கு டேஞ்சர். ஏன்னா இந்த பவுன் வந்து இங்க அட்டாக் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த கிங்கை வச்சு நான் இந்த பவுனை கேப்சர் பண்ண போறேன். அப்போ என்ன வரும்? ஓகே வெரி குட். கிங் XF5. கே மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர், மற்றதெல்லாம் கேபிட்டல் லெட்டர் இல்லை. தயவுசெய்து அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்க. ஓகே குட் வெரி குட். நிறைய பேத்துக்கு தெரியுது. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் ஓரளவுக்கு இதை பத்தி புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி, இதுதான் வந்துட்டு இதோட சம்மரி. ஓகே இதான் இதோட சம்மரி. ஓகே ஸோ இதை நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் கிங்கும் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே ஸோ கிங்கோட லெட்டர் வந்து கே, குவீனோட வந்து கியூ, ரூக்கோட பெரிய லெட்டர் ஆர், எல்லாமே பெரிய லெட்டர் தான். ரூக்கோட ஆர், பிஷப் வந்து பி, நைட்டோட வந்துட்டு என். இதுல ஒரு பீஸ் மட்டும் காணும். எந்த பீஸ்? ஹர்ஷினி கரெக்டாக சொல்லிட்டாங்க. பான் வந்து மிஸ்ஸிங். ஏன் பான் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னா, பானுக்கு வந்துட்டு இது இல்லை. கால் இனிஷியல் வந்து இல்லை. பானுக்கு வந்து இனிஷியல் இல்லை. ஓகே ஆல்ரைட். ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோமா? அடுத்த கட்டம். சரி ஓகே. ஸோ பேசிக் ஐடியாஸ். இப்போ நான் வந்து செஸ் விளையாட போறீங்க அப்படின்னா எப்படி நல்லா விளையாடுறது அப்படின்னு ஒரு ஐடியா காட்டுறேன் உங்களுக்கு. சரி எனக்கு தெரியும் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க நான் பேசுறத, அதனால கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க. இல்லை எனக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னாக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட தான் இருக்கு. 15 மினிட்ஸ் கூட இல்லை, 20 மினிட்ஸ் தான் இருக்கணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து ஒயிட் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒயிட்டை வச்சு தான் வந்து மொதல் ஆரம்பிப்போம். பிளாக் இருக்கு ஒயிட் இருக்குன்னா ஒயிட்டை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே ஒயிட்டு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஓகே ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இந்த 2 பீஸில் ஏதாவது ஒரு பீஸை வந்து நீங்கள் 2 ஸ்டெப் நோத்துங்க. மேபி நீங்கள் இதை இப்படி நோத்தலாம், அப்படி இல்லைன்னா இதை இப்படி நோத்தலாம். ஓகே ஸோ இல்லை எனக்கு விளாட தெரிய கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு விளாட தெரியும்னு நினச்சிங்கன்னா, வந்து நல்லா விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கிங் மின்னுக்கு இருக்கிற பவனை வந்து 2 ஸ்டெப் நோத்துங்க. ஓகே ஸோ கிங் மின்னுக்கு இருக்கிற பவனை வந்து 2 ஸ்டெப் நோத்துங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப வந்து அதே மாதிரி தான் நோத்துவாங்க. ஓகே ஸோ 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒயிட்டும் சரி பிளாக்கும் சரி இந்த சென்டருக்கு தான் ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இந்த நைட் எடுத்து இப்படி முன்னுக்கு வைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நைட்டை வந்து இப்படி அட்டாக் பண்ணுறீங்க. ஓகே ஏன்னா இந்த நைட்டை வந்து இந்த பானை வந்துட்டு அட்டாக் பண்ணுறீங்க, நைட் இல்லை. ஓகே எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா அப்போ? இப்போ தெரியுதானே? ஓகே சாரி நான் திரும்ப முதல்லேருந்து காட்டுறேன் உங்களுக்கு, மன்னிக்கணும். தடங்களுக்கு வருந்துகின்றோம். ஓகே சாரி.
ஸோ நான் என்ன சொன்னேன்னாக்கா, இந்த 2 பீஸ வச்சு தான் வந்து நீங்க கேம் ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ இந்த 2 பீஸ வச்சு தான் வந்து நீங்க கேம ஆரம்பிக்கணும். ஓகே. ஆல்ரைட். ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, இஃப் நீங்க வந்து நல்லா விளையாடணும், ஒரு நல்ல கேம் விளையாடணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த கிங் மென்னுக்கு இருக்கிற இந்த பான் இருக்குல்ல, இத 2 ஸ்டெப் நவுத்துங்க அப்படி. பான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனா எடுத்தோனே 2 ஸ்டெப் நவுத்தலாம். ஓகே. ஸோ பான் வந்து எடுத்தோனே 2 ஸ்டெப் நவுத்தலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நவுத்திட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்க நவுத்த முடியாது. சரி, நெறைய பேர் E4, 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 E4ன்னு போடுறீங்க. ஆனா E வந்து கேப்பிட்டல் லெட்டர். அப்படி போடக்கூடாது. E வந்து ஸ்மால் லெட்டர் வரணும். ஏன்னா பானுக்கு வந்து இனிஷியல் இல்ல. ஓகே. ஆல்ரைட். சரி, அடுத்து வந்து என்னன்னாக்கா, ஐ கான்ட் சீ சர். யாரு? சிவதரண்யா. இல்லையே, மத்தவங்களலாம் பார்க்க முடியுது. ரீலோட் பண்ணி பாருங்க சிவதரண்யா. ஓகே. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இத வந்து இங்க வைப்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த சென்டருக்கு தான் வந்து நம்ம ஃபைட் பண்றோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க இத இப்படி பிளேஸ் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ க்ளோஸ் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணணும், நைட் எடுத்து இப்படி வச்சுக்கணும். ஏன்னா இந்த பானுக்கு வந்து இப்ப காட் இல்ல. காட்னாக்கா யாருமே வந்து அத புரொடெக்ட் பண்ணல. எஸ், வெரி குட். அஸ்வினும் குட். அபினிஷாவும் குட். ஓகே. பட் அபினிஷா வந்து ஸ்மால் லெட்டர் வரும் அபினிஷா. ஓகே. இப்ப இத வந்து நம்ம அட்டாக் பண்றோம் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நைட் எடுத்து இங்க வைப்பாங்க. ஸோ இத வந்து இங்க புரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ நம்ம இப்படி ஒரு வேளை கேப்சர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நைட் போயிரும். அதனால கேப்சர் பண்ண கூடாது. அப்படியே வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணணும், இன்னொரு நைட்ட நீங்க வெளியாக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நெறைய டெவலப் பண்ணணும். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு வந்து நெறைய டெவலப் பண்ணணும். ஸோ நம்ம இப்ப டெவலப் பண்ணிட்டோம். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நைட் எடுத்து வைப்பாங்க. ஓகேயா? ஸோ இது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபார்ட்நைட் கேம்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஃபார்ட்நைட் கேம். ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, YouTubeக்கு போயிட்டு, இப்ப இல்ல, கிளாஸ் முடிஞ்சோனயே, இல்ல நாளைக்கோ, இல்ல அடுத்த வாரமோ, எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ, ஸ்கூல் லீவ்ல கூட YouTubeக்கு போயிட்டு, ஹவ் டு பிளே ஃபார்ட்நைட் அப்படின்னு, ஃபார்னாக்கா 4, FOUR, ஹவ் டு பிளே ஃபார்ட்நைட் அப்படின்னு சொல்லி நீங்க தட்டுங்க. ஓகே. அப்படி தட்டுனீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு, உங்களால விளையாட முடியும். ஓகே. தென் நீங்க என்ன பண்ணலாம், பிஷப் எடுத்து நீங்க இங்க வைக்கலாம். அப்படின்னா இங்க கூட வைக்கலாம். ஓகே. இப்ப லெட்ஸ் சே நான் இங்க வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார்ட்நைட் கேம் ஸ்பானிஷ் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஓகே. ஆல்ரைட். இதுக்கப்புறம் நான் போனேன் அப்படின்னாக்கா, மேபி உங்களுக்கு வந்து மறக்கும் நெறையா. அதனால நான் இதோட ஸ்டாப் பண்றேன். ஓகே. சரி. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஓகே, கவினாஷ் கேட்டிருக்காங்க, ஏன் வந்து காசல்னு சொல்லக்கூடாது, ரூக் மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு. ஓகே. ரூக்கோட இனிஷியல் வந்து கேப்பிட்டல் லெட்டர் ஆர். ஆர் வந்து கேப்பிட்டல் லெட்டர் ஆர் போடுறோம். ஸோ என்ன கணக்கு அப்படின்னாக்கா, அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஆ கரெக்ட். ஓகே. ஸோ ரூக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர்னால தான் நான் ரூக்ன்னு சொல்றேன். அதோட இனிஷியல் ஆர். ஆனா நீங்க கேசல்னு சொன்னீங்கன்னா சீன்னு வருது. ஓகே. சி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. ஆல்ரைட். ஃபார்ட்நைட் இல்லையா? ஃபார்ட்நைட். நான் டைப் பண்றேன் பாருங்க. இப்படி வரும். எஸ், கரெக்ட் அவினாஷ். ஓகே. ஃபார்ட்நைட். சரி, ஓகே. இப்ப வந்து நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இல்ல 3 மினிட்ஸ். ஓகே. பார்ப்போம் யாரு ஃபர்ஸ்ட்டா பதில் சொல்றான்னு சொல்லிட்டு. ஸோ ரெடியா இருங்க. மத்த மெசேஜ்லாம் தயவு செய்து போடாதீங்க. ஓகே. கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா ரெடியா இருங்க. நான் கேட்டதுக்கு அப்புறம் யாரு ஃபர்ஸ்ட்டா பதில் சொல்றா பார்ப்போம். அப்படியே நல்லா மூச்சு ஒரு தடவ இழுத்து விட்டுக்கோங்க. ரிலாக்ஸா இருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செஸ்ல, செஸ் அந்த போர்ட்ல ஆக பவர்ஃபுல்லான பீஸ் எது? ஓகே. யாரு சொன்னானா, சிவன் தான் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு. சிவன் 1வது, கேஷினி 2வது, ரிஷி 3வது. ஓகே. ஆல்ரைட். ஆன்சர் இஸ் குயின். ஓகே. குயின் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. 2வது கேள்வி. ஓகே. செஸ்ல எந்த 2 பீஸ்க்கு வந்து ஒரே பாயிண்ட் இருக்கு, ஒரே வேல்யூ இருக்கு?
எந்த 2 பீஸ்க்கு வந்துட்டு எஸ் கவினாஷ் வெரி குட். பிஷப் நைட் ஆதித்யா வெரி குட். நைட் அண்ட் பிஷப். நிறைய பேர் வந்து பிஷப் அண்ட் ரூக்குக்கு எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட் தான் இருக்கு. கீர்த்திஷா பிஷப் அண்ட் நைட் குட் வெரி குட். அஸ்வின் வெரி குட் யா. பிஷப் அண்ட் நைட் குட். ஓகே காவிய பிரியா நைட் அண்ட் பிஷப் போட்டிருக்கீங்க குட் வெரி குட். ஓகே நிறைய பேர் போட்டிருக்கீங்க கீழே பிஷப் அண்ட் நைட். ஓகே குட். யோகிதா குட். ஹர்ஷினி வெரி குட் பிஷப் அண்ட் நைட். ஓகே அடுத்த கேள்வி போவோம். ஓகே செஸ்ல எந்த பீஸ் இல்லைன்னா கேம் முடிஞ்சிடும்? எஸ் சாருவாஷினி. வாவ் வெரி ஃபாஸ்ட்ல வெரி குட். சாருவாஷினி போட்டாங்க. கிங் எடுத்தோடனே போட்டாங்க. கேஷினி ரெண்டாவது வெரி குட். கேஷினி வெரி ஃபாஸ்ட். கீர்த்திஷா கிங் போட்டிருக்காங்க. ஓகே ஸோ சாருவாஷினி போட்டாங்க. அடுத்தது கேஷினி கீர்த்திஷா. ஓகே குட். சரி அடுத்த கேள்வி. ஓகே எந்த செஸ் கலர் ரெண்டாவதா மூவ் பண்ணும் செஸ்ல? எஸ் குட். பிளாக். ஹர்ஷினி ஒன்னாவதா போட்டிருக்காங்க பிளாக். ஆதித்யா ரெண்டாவது பிளாக். ரிஷிவரன் பிளாக் போட்டிருக்காங்க குட். ஒயிட் ஒன்னாவதா மூவ் ஆகும். ரெண்டாவது வந்துட்டு பிளாக் மூவ் பண்ணும் குட் வெரி குட். ஓகே சரி அடுத்த கேள்வி போவோம். ஓகே குட். பிளாக் இஸ் த கரெக்ட் ஆன்சர் குட். ஓகே செஸ்ல நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? சீர ஆரம்பிக்கும் ஆன்சர். எஸ் செக்மேட் குட். பரவாயில்ல எல்லாம் வேகமா இருக்கீங்க. ரேஷ்முகன் திருவரன் கேஷினி. ஓகே வெரி குட். ரேஷ்முகன் வெரி குட். திருவரன் கேஷினி ஹர்ஷினியும் போட்டிருக்காங்க. ஓகே செக்மேட் வைக்கணும். ஓகே அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. ஓகே ஒருவேளை கிங்குக்கு டேஞ்சர் இருந்தா அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? வெரி குட். ஓகே இப்போ யார் போட்டிருக்கா? ரிஷிவரன் ஃபர்ஸ்ட் செக் கரெக்ட் ஆன்சர். ரேஷ்முகன் கரெக்ட் செக். மித்ரன் செக் போட்டிருக்காங்க வெரி குட். ஓகே ஸோ செக் சொல்லுவோம் குட். பரவாயில்ல நிறைய பேத்துக்கு தெரியுது. ஓகே சரி அடுத்து. ஓகே அடுத்த கேள்வி. குவீனோட இனிஷியல் என்ன? ஓகே சாருவாஷினி கியூ வெரி குட். அவங்க தான் முதல் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கீர்த்திஷா. மூணாவது திருவரன். கேஷினி 9ன்னு போட்டிருக்கீங்க. நான் இனிஷியல் கேட்டேன் வேல்யூ கேட்கல. சுச்சிதா அவங்க வந்துட்டு கியூ போட்டிருக்காங்க. ஆனா ஸ்மால் லெட்டர் கியூ போட்டிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர் கியூ வரும். ஓகே இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. நிறைய பேர் கேபிட்டல் லெட்டர் கியூ போடல. எல்லாம் ஸ்மால் லெட்டர் போட்டிருக்கீங்க. அப்படி போடக்கூடாது. அண்ட் ஒரே ஒரு கியூ தான். ஏன் அத்தனை கியூ போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே ஒரே ஒரு கியூ தான் கேபிட்டல் லெட்டர் கியூ. சரி ஓகே அடுத்த கேள்வி. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஓகே செஸ்ல ஆக குறைவான வேல்யூ இருக்கிற பீஸ் இது? ஓகே குட். ரோஹன் பான். கீர்த்திஷா பான். அஸ்வின் பான் வெரி குட். ஓகே 3 பேருமே கரெக்டான ஆன்சர். ரோஹன் கரெக்டான ஆன்சர். ரோஹனுக்கு அப்புறம் கீர்த்திஷா கரெக்டான ஆன்சர். அஸ்வின் கரெக்டான ஆன்சர். ஓகே அதுக்கு நிறைய பேர் போட்டிருக்கீங்க. காவ்யா கேஷினி சாருவாஷினி சிவன் புனிதன் ரிஷிவரன் குட் வெரி குட். வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். சரி கடைசியா ஒரு கேள்வி. ஓகே இதுல பார்ப்போம் யாரு கரெக்டா சொல்றான்னு சொல்லிட்டு. கடைசியா ஒரு கேள்வி பார்ப்போம். கடைசியா ஒரு கேள்வி. ஒரே ஒரு கேள்வி கடைசியா. ஓகே 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 சரி சரி கொஞ்சம் முந்தி வந்துட்டு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லும் போது நான் யூடியூப்ல ஒன்று தேட சொன்னேன். அது என்ன ஓப்பனிங்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம் கரெக்டா.
ஓகே, குட். 3 பேர் போட்டீங்க. சிவன், ஃபார் நைட். ரிஷிவரன், ஃபார் நைட். தேஜஸ், ஃபார் நைட்ஸ்னு போட்டிருக்கீங்க. தேஜஸ் நைட்ஸ் இல்ல, நைட்டு தான் வரும். ஸோ சிவன் 1வது, ரிஷிவரன் 2வது, 3வது திருவரன். ஓகே, குட். கீழே நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஓகே, ஆல்ரைட், வெரி குட்.